ஹலோ காஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் மூவி தான். நீங்கள் இந்த படத்தோட உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். இந்த படத்தை வந்து நம்ம போலில் போட்டிருந்தோம். ஸோ அதேமாதிரி 4 படம் போட்டோம். 4 படம் என்னடா? அனார்கலி, விக்ரமாதித்யன், நாட் 24 காத்தம், லவ் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ இந்த 4 படத்தில் பார்த்தீங்கன்னா தோற்று போன படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் பேர் என்னடா? நாட் 24 காத்தம். ஆக்சுவலாக 2 ஈக்குவலாக வந்திருக்கு. அதுவும் லவ் ஆக்ஷன் ட்ராமா தான். அது இப்போ தான் 12% இருக்குது. ஸோ நார்த் 24 காத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பருவங்களா? ஃபாஃபாவா? அதுக்கு தெரியாதா? எனக்கே தெரியும். இந்த வாட்டி நான் வெற்றி, இந்த வாட்டி என்ன போகும்போது தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். ஸோ நார்த் 24 காத்தம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா அனில் ராதாகிருஷ்ணன் மேனன். ஸோ ரைட் ரிட்டன் போயும் அவரே தான். அண்ட் இந்த படத்தோட இது நீ தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். இது காஸ்டிங் யாருன்னா சொல்லு பகவத் ஃபாசில், அப்புறம் நெடுமுடி வேணு, ஸ்வாதி ரெட்டி, சுப்பிரமணியபுரம். ஸோ நாங்க எப்பவுமே வந்து இப்போ புதுசா மாத்திக்கிறோம். மேல இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் தான். இது வந்து அட்வென்ச்சர் டிராமா கான்ட்ரை. ஓகே, நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம். ஓ ஓகே. ஸோ ஃபிலிம் படம் 2013 எனக்கு அப்போவே தெரியும் இந்த படம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா அது வந்து போலில் தோற்று கமாட்டி படம் மாதிரி. ஸோ இது காத்தம்னா என்னடா அர்த்தம்? இது டிரான்ஸ்லேஷன் கூட போலிடாங்க. ஹவு மச் இஸ் ஒன் காத்தம்? ஓ 24 கிலோமீட்டர். காதைகள் நம்ம சொல்லலாமா? காதை, ஒரு காதை, 2 காதை, டிஸ்டன்ஸ் தான் சொல்றோம். டிஸ்டன்ஸ் 24 நார்த் 24 வடக்கே நோக்கி 24 காதம் கிலோமீட்டர். இதுதான் வந்து இந்த படத்தோட ஏடியோட தமிழ் டிரான்ஸ்லேஷன். அண்ட் ஆண்ட்ரே டைரக்டிங் எல்லாமே டீடைல்ஸா. இதுதான் இந்த படத்தோட காஸ்டிங் எல்லாமே. நம்ம நெக்ஸ்ட் நாட் 24 காத்தம் ரியாக்ஷன் போலாம். விண்டோஸ் விஸ்டா சவுண்ட் தானே அது. ரொம்ப பணக்கார வீட்டு போய் உங்களுக்கு பணக்கார வீட்டை பையன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓசிடி ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. எஜ்ஜே சூர்யா. ஓ ஆமாம், ஓசிடி. ஆமா, ஓசிடி தான். அவர் 2013 டைம். ஸோ உடம்பு இருக்குல்ல இருக்கு கொஞ்சம் மகேஷ் பிரதிகா இதோட கொண்டாடுறாரு. ஆனால் இது அந்த பெங்களூர் டேஸ் டைம். இவன் தானே அது ஸ்ரீநாத். ഇവരാ തമിഴിലോ? അച്ഛനും മോനും ഉറങ്ങാൻ സമ്മതിക്കില്ല അല്ലേ? அது அவரோட காதல் கோட்டையில் அஜித்துக்கு ஃப்ரெண்டாக வருவாங்க. அப்படியா? விதவிதமா. ஓ ஆமாடா, முடிய விஷயம் தெரியல. குட் மார்னிங் சன். குட் மார்னிங். அதுக்கு முன்னாடி முகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிட்டேன். கேட்க கையில் கூட தூக்கூடாது போகுது. மதியா சொல்ல சார். மார்னிங் அம்மா. ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಸರ್. ഈ കാല് ഏറ്റി വെച്ച് മാത്രമേ കാപ്പി കുടിക്കാൻ പറ്റുള്ളൂ. കാല് മാത്രല്ല, ചന്തിയുണ്ട്. Hari, what's happening in the world of programming?
Well, Google designed a new Dart language that they hope would become vernacular of web programming like the JavaScript. Also, there's a significant difference between അതെ the... അച്ഛക്ക് വല്ലതും മനസ്സിലാവുണ്ടോ പ്രോഗ്രാമിങ്ങിനെ കുറിച്ച്? ഇല്ല. പിന്നെന്തിനാ ഈ കോൺവെർസേഷൻ? അച്ഛാ, നമ്മൾ ഓരോ പ്രാവശ്യം സംസാരിക്കുമ്പോഴും നമ്മുടെ ബോഡിയിൽ നിന്നും എനർജി ലോസ് ഉണ്ടാകുന്നുണ്ട്. യു ടോക്ക് ലെസ്, യു ലിവ് മോർ. Hey Pinky Boo. Morning. I'm fine. Dad's not really fine though. കുളിക്കാ. പല്ലേച്ചിട്ടുണ്ട്. Okay. See you. Sexual frustration. ഒന്ന് എണീറ്റ് പോണ്ടോ? അച്ഛക്കല്ല എനിക്കാ. Good morning, Uncle. Good morning, Harry. Good morning. അമ്മ live ആ. Ma, where's my other chappal? Did you see it? അതെന്റെ ചെരുപ്പാണ്. Hello. Hey, baby. How are you? I'm good. ഇത് പുറകിലേക്ക് വലിക്കണോ? Yeah, yeah. എന്റെ മുറി ഞാൻ ക്ലീൻ ചെയ്തിട്ടുണ്ട്. നേരെ ചേച്ചിയോട് അങ്ങോട്ട് കയറണമെന്ന് പറയണം. ഹരി വരുന്നോ? ഇല്ല. പോവാറായില്ലേ? എന്തൊരു കഷ്ടമാണിത്. 19-ാം തീയതി ഹർത്താലോ? അടുത്തിടയിലേ ഒന്ന് കഴിഞ്ഞത്. ഇതിനിയിപ്പോ ഏത് വകയ്ക്കാണാവോ? പെട്രോളിന്റെ ഡീസലിന്റെ ഒക്കെ വില കയറി കയറി പോവല്ലേ? അതിനൊക്കെ വേണ്ടി തന്നെ. സിദ്ധിന്റെ ഈ പ്രോഗ്രാമിൽ നിറയെ ഫോളോവേഴ്സ് ഉണ്ട്. മാമിന്റെ അതേ സ്വഭാവം സിദ്ധിനും കിട്ടിയിരിക്കുന്നത്. ചെറുപ്പത്തിൽ ഞാനും അവനെ പോലെയൊക്കെ തന്നെയായിരുന്നു സാറാ. കോളേജിലൊക്കെ എന്ത് ആക്റ്റീവ് ആയിരുന്നു ഞാൻ. കൈവൊക്കെ ഇങ്ങനത്തെ പ്രത്യേകതര ആൾക്കാരെ കുറിച്ചാണ് ഞാൻ സംസാരിക്കാൻ പോകുന്നത്. എന്തായാലും എനിക്കറിയാം നിങ്ങളെല്ലാവരും തിരക്ക് പിടിച്ച് ഓഫീസിൽ പോകാൻ പോവാണ്, സ്കൂളിൽ പോകാൻ പോവാണ്. Here's a really cool song to start off the day. 93.5 Red FM. കേൾക്കൂ കേൾക്കൂ കേട്ടുകൊണ്ടേയിരിക്കൂ. കേട്ടിങ്ങനെ അതന്നെ. ഇനി റിലേഷൻഷിപ്പ് വിത്ത് സന്ദീപ്. Come on. അതേടാ. അപ്പൊ രോഹിതോ അവനെന്ത് പറ്റി? നോ ഐഡിയ. എവിടെ ഉണ്ട് മച്ചാൻ? Hi everyone. This is Simi, the rookie. Simi, Adausu. Hi. Salam. Hello. Priya. Hi. Happy. Hi. Nivedita. Isa. Hi, I'm Guru. ഗുരുവായൂരപ്പ ഒന്ന് മാറോ, കാണാൻ വയ്യാത്തോണ്ടാ. എന്നെ ഗുരു എന്ന് വിളിച്ചാ പോരെ? എത്തിയില്ല. Hey, എവിടെ? You come. Please sit. സിമ്പിൾ. കൊള്ളാം. സിമിക്ക് മലയാളം അറിയല്ലോ അല്ലേ? ഓക്കെ, എല്ലാരും പരിചയപ്പെട്ടല്ലോ. ഇനി ഒരാളെ കൂടി പരിചയപ്പെടാനുണ്ട്. ലോർഡ് ഹരി. ലോഡോ? യാ. ഇംഗ്ലീഷ് രാജ്ഞിയുടെ കൊച്ചുമോനാ. ഇന്ന് ലീവാ? അല്ല, പുള്ളിക്കൊരു ടൈം വെച്ചിട്ടുണ്ട്. யார் பத்தியா? പറ്റിക്കോളൂ. ஆடு வைஃப் லார்ட் ஹரியா. ഹായ്. ഹായ്. കോഫി പിയോगे? ഷുവർ. താങ്ക് യു. எல்லாம் ஸ்கோர் பண்றாங்க. ഇറ്റ്സ് ഓക്കേ. സിമി, ഹരി. ഹായ്, ഐ ആം സിമി. സോ ഗെറ്റ് അപ്പ്. ഇത് ഹരിയുടെ സീറ്റാ. ഇത് എന്റെ സീറ്റാണ്. യു ഗെറ്റ് ഇറ്റ്? ഡോണ്ട് എവർ സിറ്റ് ഓൺ ഇറ്റ്. ഐ ആം സോറി. ഇത് എന്റെ വീട്ടിൽ നിന്ന് എടുത്തോണ്ട് പോകും. இவர் லைட்டாக ஊற்றிட்டாரு. அவன் தான் நான் உட்கார சொன்னான் வந்து பக்கத்து. ഗേൾസിനോട് ഇങ്ങനെ ബിഹേവ് ചെയ്യുന്നത് മോശമല്ലാരേ. തനിക്ക് വേറൊരു പണിയില്ല. സാരില്ല കുട്ടി, എന്റെ സീറ്റിൽ എപ്പോ വേണമെങ്കിലും ഇരിക്കാം. I won't worry.
बाद में बात करता हूँ. हाँ ठीक है. अभी तू फोन रख. സിംഗ് എന്നിട്ട് എല്ലാരും കരഞ്ഞു. ആ സാം കരഞ്ഞു. നോ ലവ്ലി. സിബി ഹാപ്പി സീൻ അല്ലേ? எல்லாரும் அவங்க பக்கத்துல கூட உட்கார்ல. Hello guys, how's it going? All set, Pratibha? All set. Everybody having a good time? Yeah. I know, Hari. എനിക്കറിയാം ബാത്റൂമിലെ പൈപ്പിന് ലീക്ക് ഉണ്ട്, ഹാൻഡ് വാഷ് ഹാഫ് ബോട്ടിൽ ഉള്ളൂ. പക്ഷേ this is not a meeting to discuss all that. Sorry. Also, punctuality will be appreciated. Please turn up on time for our meetings. സ്കൂൾ പസங்க I have some good news for the entire team. നമ്മളിവിടെ ഡെവലപ്പ് ചെയ്ത ഫങ്ഷൻ MRI data processing software has been approved by both the US and the European Medical Council. എന്നെ ഇപ്പോൾ ടീച്ചർ വിളിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. പുള്ളി he has given special congratulations for the embedded solutions team members. Hey. Yes, we'll party tonight. No problem. അതിലെ വോക്സൽ കോറിലേഷൻ പ്രോഗ്രാം ഡിസൈൻ ചെയ്ത ഹരികൃഷ്ണന് സ്പെഷ്യൽ മെൻഷൻ ഉണ്ട്. ഇൻഫാക്ട് പീറ്റർ ഹരിയോട് നമ്മുടെ സാനോസെ ഓഫീസിലേക്ക് ഷിഫ്റ്റ് ചെയ്യാനാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. പിന്നീടാണ് പുള്ളി ഹരിയുടെ ഫിയർ ഓഫ് ഫ്ലൈറ്റിനെ പറ്റി ആലോചിച്ചത്. ഹരിക്ക് പിന്നെ പറക്കാൻ പേടിയാണോ? ബട്ട് ഹരി, യു ഹാവ് ടു അറ്റൻഡ് എ കോൺഫറൻസ് ഇൻ ട്രിവാൻഡ്രം. തിരുവനന്തപുരം വരെയല്ലേ ഉള്ളൂ ഹരി. It's not like we are sending you to the US or anything. But sir. No buts, and please don't call me sir. This is Indian Medical Council inde valare pradhanapetta oru con, and the main topic of discussion will be the program that you have created. And who better to explain the program than the creator? See, I'll let you know the dates, and remember one thing, Hari, tonight's party is in your honor, and you better be there. Can I have 2 teaspoons? Yes, ma'am. That's my brother here. Yeah, man. ആരാ? ശരിയോ ഏണ്ട അവൻ്റെ പോത് ഞാൻ പറഞ്ഞില്ലേ. வனிதா மாதிரி இல்லை டக்குன்னு. Son, for a change, chicken? வெஜிடேரியன் மாதிரியா தெரியல, ரொம்ப பண்றானா நான். പിന്നെ really nice. നല്ല രസം. ഇതിന്റെ ഡാൻസ് ആണ് Hi. Hello, uncle. കഴിക്ക്. Hello, auntie. ഓ ഹംഗ്രി. കോൾഡ് ആണല്ലോ ആന്റി. ഇന്നലത്തെയാ? ഡാ, എവിടെയായിരുന്നു? ഒരു പാർട്ടി ഉണ്ടായിരുന്നു. തന്ത്രല്ലേ ക്ലബിലെ. ഓ, നൈസ് പ്ലേസ്, നൈസ് ലോട്ട് ഓഫ് ആളിപ്പോ ക്ലബിലുണ്ടായിരുന്നു. ക്ലബിലോ? സം ഓഫീസ്, സം പാർട്ടി സംതിങ്, ആൻഡ് ഹി വാസ് മേക്കിംഗ് എ ഗേൾ ക്രൈ. ഈശ്വരാ, ഇവൻ ഈ പെണ്ണുങ്ങളുടെ ശാപമൊക്കെ എവിടെ കൊണ്ട് വെക്കേ?
மற்றவங்க கேட்குறேன். போதுண்டா அது. ஆமா எல்லாரும் மூஞ்சி கட்டியிருந்தா. പ്രിയ എന്നോട് താര പറഞ്ഞ ഞാൻ ലെറ്റർ കണ്ടതല്ലേ. അതിനൊക്കെ കാലത്ത് ആരെങ്കിലും ലെറ്റർ കൊടുക്കും? എന്ത് വേണമെങ്കിലും ആവട്ടെ ഗുരു. സംഭവം അമ്മ ഓക്കെ ഓക്കെ. ഞാൻ കേട്ടത് ശരിയാണോ? എന്നെ വെറുതെ കൊതിപ്പിക്കരുത്. ഇല്ല, അപ്പൊ ഞാൻ കത്തിച്ച മെഴുതിയൊന്നും വെറുതെ ആയില്ല. സതീഷേ വേഗം വേഗം വന്ന് പോയി എല്ലാവരും കളക്ട് ചെയ്യാം. എല്ലാവരും പൈസ കൊടുത്ത இதுக்கு எத்தனை பாட்டியா? വാങ്ങിക്കോട്ടാ. പൈസ കൊടുത്തോ? നിന്റെ പൈസ ഞാൻ കൊടുത്തിട്ടുണ്ട്. എന്താ കാര്യം? ഹരി ജോലി വിട്ടു പോവല്ലേ? ഹരിസാർ പോണെന്റെ പറഞ്ഞ പൈസ ரிசைன் பண்ண மாட்டார் போலியே. അത് കൂടെ अबे जाने दो साले को, किधर भी मरने दो यार. എന്തായാലും ഹരിയുടെ ബൂത്ത് എനിക്ക് വേണം. तुम्हें क्यों चाहिए उसका भूत यार? जाने दो उसको पहले कहीं. अरे सच एन इगोइस्टिक पर्सन है. इगोइस्टिक पर्सन एटीट्यूड देगा उसका साला. Finally, he left. Hari, are you sure? Yes. Pratibha, yeah, come inside. Yeah, right away. அவர் என்ன தண்ணி ஏன்டா அப்படி பண்ணுறாரு? அதுதான் எனக்கு தெரியல. Come in, Pratibha. மேபி அதுவும் அந்த பொசிஷன்ல தான் இருக்கு. എന്ത് സെലിബ്രിറ്റി ആയാ ഇല്ലേ? என்னடா அப்போ இது கேட்டார் ஆர் யூ ஷோர்னு? அவர் அந்த திருவாண்டூர் ഓ അവനെത്താൻ ഏത് സമയത്താണ് ഉണ്ടാക്കിയത്? എന്റെ ഓർമ്മയിൽ ഞാൻ മാത്രമല്ല അപ്പോൾ ഉണ്ടായിരുന്നത്. ഈ അമേരിക്കൻ കമ്പനീസിനൊക്കെ ആഴ്ചയിൽ 7 ദിവസവും ഓഫീസ് വെച്ചുകൂടെ? ഹലോ, ആ ഇത് ഹരിയുടെ അമ്മയാണ്. ഹരി ഈസ് അൺഅവൈലബിൾ. പ്രതിഭ? ഹാ ശരി, 19-ന്. ഓക്കെ, ഞാൻ അവരോട് പറയാം. ഹരി 19-ാം തീയതി ട്രെയിൻ ടിക്കറ്റ് എടുത്തു വെച്ചിട്ടുണ്ടെന്ന് പ്രതിഭ പറഞ്ഞു. ട്രിവാൻഡ്രത്തേക്കാണെന്ന് തോന്നുന്നു. ട്രിവാൻഡ്രോ? എന്തിനാപ്പോ? വെൽക്കം ടു അവർ സാറ്റർഡേസ്. എല്ലാരും എത്തിയിട്ട് പോരെ ഈ സ്പീച്ച് സെലിബ്രേഷനും ഒക്കെ. അപ്പൻ ഇപ്പൊ എത്തും, ഒന്ന് വെയിറ്റ് ചെയ്യും. ആ ഹരിയെ കൂടി വിളിക്കാം. പാട്ടിൽ അതെ അതെ അതെ, ഹരിയില്ലാരും നമ്മുടെ ഗതി എന്തായാലും അറിയാം. പിന്നെ പുള്ളിയുടെ പ്രോഗ്രാംസ് ഒന്നുകൊണ്ട് മാത്രമാണ് നമ്മളെല്ലാം സർവേ ചെയ്യണേ. अबे यार ये दुनिया घुमाने वाला प्रोग्राम छोड़कर खाना लेके आया है. क्या कर रहा है? പക്ഷെ എനിക്ക് ഹരി ക്യൂട്ട് ഓ, ആയിട്ടാ അതുകൊണ്ടാണ് ഈ തോന്നുന്നത്. കാര്യം നിന്റെ മുഖത്തേക്ക് നോക്കാത്തത്. ചെല്ലടി അപ്പനായിരിക്കും. എന്നെങ്കിലും ഒരു ദിവസം അവൻ എന്റെ മുഖത്തേക്ക് നോക്കും. അന്ന് ഞാൻ അവനെ പിടിച്ചൊരു കിസ് അങ്ങ് വെച്ചു. പ്രതിഭ, ഹായ് ഹരി, കമൻ. എന്റെ ടിക്കറ്റ്. ഹരി വന്ന് ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നു. ഞാനിത് മണിഡേയിൽ കൊടുത്തു വിട്ടേനെ. ഇറ്റ്സ് ഓക്കെ, 1 മിനിറ്റ്. ഹരി കൂടുന്നോ? കാരണം ബുദ്ധിമുട്ടാന്ന് പറഞ്ഞത് കൊണ്ട് എന്തേ കിസ് കിട്ടിയില്ലേ? ടീഷർട്ട് ഫാർമൽസ് പെണ്ണു. ഹരി, യെസ് ഡോക്ടർ. ഹൗ ഇസ് എവരിതിങ്? എവരിതിങ് ഈസ് ഫൈൻ. എന്തെങ്കിലും പറയാനുണ്ടോ? ഇല്ല. மிஸ்டர் பீன் பண்ணுவாங்க.
ട്രിവാൻഡ്രത്തേക്കാ ആണെങ്കിൽ ഇയാൾക്ക് ഒറ്റയ്ക്ക് ട്രാവൽ ചെയ്യാനൊക്കെ പറ്റുമോ? get out of my bed. Get out. ബോളിയില്ലേ, ബോളി പാക്കറ്റിലൊക്കെ കിട്ടണേ. യു ഗെറ്റ് ഇറ്റ് ദേ, ഗെറ്റ് മീ 2 packets. യാ മതിയോ? മതി 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 ரொம்ப பண்ணுறானா? 12:30. അതിനിപ്പോഴേ ഇറങ്ങണോ? who's better ഞാൻ ഡ്രോപ്പ് பண்ண വരി இந்த ரோல் பண்றதுக்கு இல்ல You want to get drop? பெர்ஃபெக்ட் ஆகும். Bye. ബൈ. സേഫ് ജേർണി സൺ. ட்ரெயின்ல வர ஒரே கூத்தா இருக்கும் போலியே. டிடிஆர் அதோட மோசம். இதுதான் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துக்கிறேன். எல்லாத்துலேயும் தொச்சிட்டு உட்காருவேன். எவ்வளோண்டா துடைக்கும்? பெட் வைப்ஸா? ഹലോ ചേട്ടാ, എങ്ങോട്ടാ? ഹലോ ചേട്ടോ, എങ്ങോട്ടാ പോണേ? ഞാൻ അങ്ങോട്ട് ചോദിച്ചു, താൻ എങ്ങോട്ടാ പോകുന്നു? മാഡം, ഇത് ഇയാളുടെ ഭർത്താ, ഒന്ന് മാറിക്കൊടുക്കും. താങ്ക് യു. நெடுமுடி நல்லது. ஏன்டா ஒரு தூங்க மாட்டதா? ക്ലീനാ இருக்காதுல்ல, அதனால பட்ட. എന്താ മൊയ്തീനെ? എപ്പാ നീ എന്താ ചെയ്യുക? സർ, എന്താ പറ്റിയ? വെള്ളം വേണം കുടിക്കാൻ. ഒന്ന് ഹെൽപ്പ് ചെയ്യൂ. ആ ലൈറ്റ് ഒന്ന് ഓഫ് ചെയ്യൂ. വീട്ടിൽ തിരിച്ചു തരണം. വൈഫിന് നല്ല സുഖമില്ല. അടുത്ത സ്റ്റേഷൻ ഏതാന്ന് ഞാൻ ടിറ്റിയെ വിളിക്കാം. സർ, അവിടെ 5 മിനിറ്റിൽ പറവൂരെത്തും. അവിടെ നിങ്ങൾക്ക് ഇറങ്ങാം. ഓക്കെ, താങ്ക് യു സർ. സാരല്ല സാരല്ല. என்னடா மொத்தம் ஒண்ணுமில்லையா? ஒரு லைட் ஆஃப்னு சொன்னாங்க. கீழே ஃபோன் வந்துச்சு. வெயிட் பண்ணு, ஃபோன் இல்லைன்னா அப்போ எப்படி ஃபஃபா இறங்குவாரு? ட்ரீ பிளாட்டை வந்து யோசிங்க. காமன் ஆடியன்ஸாக திங்க் பண்ணாதீங்க. உட்காந்துட்டு தூங்குறது தெரியும். கட்சி பேசிட்டு போறா. என்னமோ கம்பெனி இந்த கிளாஸு க்ரௌட் மாதிரி இன்சென்சிஸா இறந்துட்டாங்கன்னு நீர். ட்ரெயின் போய் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம், பெரிய பையன். ட்ரெஸ்ஸு அது எல்லாமே அந்த டிஷ்யூஸ் எல்லாமே அந்த ആ മൊയ്തീൻ്റെ ഫോൺ വന്നപ്പോൾ എനിക്ക് സർവാംഗം തളരുന്ന പോലെ തോന്നി. 34 ഒറ്റയ്ക്കാക്കിയിട്ട് ഞാൻ ദൂരേക്കെങ്ങും പോവാറില്ലേ. പേടിക്കാനൊന്നുമില്ല.
ആമാടാ, ഇത് bad news தான். എന്റെ ബാഗ് ആ ട്രെയിനിൽ പോയി. എന്താ എനിക്ക് ട്രിവാൻഡ്രത്ത് കിട്ടിയോ? പൊടിമീനാ സാറേ വേണോ? ഓ വേണ്ട, ഭാര്യയ്ക്ക് ഒന്നും വെക്കാൻ അറിയില്ല. സാർ ആ ഈ കോഴിക്കോട്ടേക്കുള്ള ട്രെയിൻ എപ്പോഴാ? കോഴിക്കോട്ടേക്കല്ലേ? കോഴിക്കോട്ടേക്ക് ഒരുപാട് ട്രെയിൻ ഉണ്ട്, പക്ഷെ ഒന്നും ഇവിടെ നിർത്തില്ല സാറേ. സാറേ എന്റെ ബാഗ് ആ ട്രെയിനിൽ പോയി. ആ എന്നിട്ട് താനെന്താ കയറി പോവാഞ്ഞേ? ഞാൻ എന്ത് വേടോ ഒരു ഉത്തരവാദിത്വം ഇല്ലാതെ. ഞാൻ എന്താ ചെയ്യാ? എന്നോടാണോ ചോദിക്കുന്നത്? ഒരു കാര്യം ചെയ്യ്, അത് സാറിരിപ്പുണ്ട്, ഒരു പരാതി എഴുതി കൊടു. ആ ട്രെയിൻ നമ്പർ, കോച്ച് നമ്പർ, സീറ്റ് നമ്പർ, ആ ബാഗിന്റെ കളറും. തനിക്ക് ഭാഗ്യം ഉണ്ടായി കിട്ടും. സർ, കൊല്ലത്തുനിന്ന് കോഴിക്കോട്ടേക്ക് വണ്ടി കിട്ടും. പക്ഷേ കുട്ടിക്ക് തിരുവനന്തപുരത്തേക്കല്ലേ പോകേണ്ടത്? സാറിനെ സേഫ് ആക്കി വിട്ടിട്ടേ ഞാൻ പോകുന്നുള്ളൂ. പ്ലാട്ട് ഓപ്പൺ ആയിച്ചാ കറക്റ്റാ പോകും. ഹലോ ചേട്ടാ, ഏയ് 1000 രൂപ. കോയമ്പത്തൂർക്കല്ല ചേട്ടാ, കൊല്ലത്തേക്കാ. മാക്സിമം പോയാ 250 രൂപ തരും. നിങ്ങൾ കൊല്ലത്തേക്കോ കോയമ്പത്തൂർക്കോ എങ്ങോട്ട് വേണേലും പോക്കോ. പോണെന്നുണ്ടെങ്കിൽ ഓട്ടക്കാശ് തന്നെ. 400. ഹർത്താലാണ്, തിരിച്ച് ഓട്ടോ ഒന്നും കിട്ടൂല. എന്നെ ഒന്ന് ഉറങ്ങാൻ വിട്. സാരമില്ല, കാശ് ഞാൻ കൊടുത്തോളാം, കാര്യം നടക്കട്ടെ. വാ കയറ്. കറിക്കോ കറിക്കോ കയറ് സാറേ, വേഗം. ഇവിടെ ഇറങ്ങിക്കോ. നേരെ എങ്ങ് പോയാ റെയിൽവേ സ്റ്റേഷനായി. ഇവിടെ കേറുമ്പോ അങ്ങനെയൊന്നുമല്ലല്ലോ പറഞ്ഞത്. ഇവിടെ ഇറങ്ങാൻ പറ്റില്ല, ഇയാൾ വണ്ടി വിടും. ഈ വഴി പോയ റോഡൊക്കെ കേടാണ്. ഇതുവഴി നടക്കാനുള്ള ദൂരമുള്ളൂ. ഇവിടെ അടുത്താ എന്ന് പറഞ്ഞ എങ്ങനെയാ? സാരമില്ല, നമുക്ക് ഇവിടെ ഇറങ്ങാം. പകുതി കാശ് തരൂ, ഞാൻ കൊടുക്കാം. ഏയ് വേണ്ട, എടുത്തു വെച്ചിരിക്കല്ലേ, മുഴുവനും ഉണ്ട്. അപ്പൊ പോട്ടെ മാഡം, ഗുഡ് നൈറ്റ്. ഹർത്താലായതുകൊണ്ട് ട്രെയിനൊക്കെ ലേറ്റ് ആവും. എപ്പോ വരുമെന്ന് പറയാൻ പറ്റില്ല. നമുക്കേ KSRTC സ്റ്റാൻഡ് വരെ ഒന്ന് പോയി നോക്കിയാലോ? സഞ്ചരിക്കാനുള്ള സർക്കാരിന്റെ വാഹനം എന്തെങ്കിലും ചെയ്യും. കുറച്ച് കഴിഞ്ഞാൽ ആലപ്പുഴ വണ്ടി വരും, അതിലോട്ട് കയറിക്കോ. അവിടുന്ന് ചിലപ്പോ കോഴിക്കോടിനോ മറ്റോ വണ്ടി കിട്ടും. നിങ്ങൾ എന്തെന്ന് പറയണം മിസ്റ്റർ. ഇവിടെ ഇരിക്കാം. ബസ് വരാൻ വൈകും, ഇരുന്നോളൂ, ഇരിക്കൂ. ഇതൊരു ശബ്ദം മാത്രമേ കേൾക്കണുള്ളൂ. ഓ, അത് മറന്നു. ആ നമ്പർ ഫോൾട്ടാ, പോരുമ്പോ വിളിച്ച് പറയാനും വിട്ടുപോയി. സാരമില്ല, ഞാൻ അങ്ങോട്ടല്ലേ പോകുന്നത്. വേറെ ഏതെങ്കിലും നമ്പർ? വേറെ മൊയ്തീൻ്റെ നമ്പർ 033 அப்படியே ஞாபகம் வச்சுப்பாங்கல்ல எல்லாம். ചാർജ് പോയി. ഏയ്, ഫോണൊന്നും തന്നെ. ഏത് ഫോൺ? തന്റെ ഫോൺ. എനിക്ക് ഫോണൊന്നുമില്ല. എന്താ? എനിക്ക് ഫോണില്ല. എന്താ ഫോണിൽ പറഞ്ഞു? അതാണ് പെർഫെക്റ്റ്. 36 ശ്വാസം മുട്ടൽ കുറച്ച് കൂടുതലാണെന്ന്. എന്നാ പിന്നെ എന്തെങ്കിലും വന്നാൽ ആശുപത്രി പോകാൻ പറഞ്ഞാൽ അത് കേൾക്കില്ല. ഒന്നും പറ്റിയിട്ടുണ്ടാവില്ല. അതെ, ഒന്നും പറ്റിയിട്ടുണ്ടാവില്ല. എന്താ പേര്? ഹരികൃഷ്ണൻ. ഹരികൃഷ്ണൻ. ഓ, ഇത് ഞങ്ങള് ഷൊർണൂരിൽ നിന്ന് പരിചയപ്പെട്ടതാ. പേര് നാരായണി, പക്ഷെ നാണിന്ന് വിളിക്കണം. എവിടെയാ സ്ഥലം? എറണാകുളം. സമയം എത്രയായി? 4:50. എത്ര? 4:50. എന്ത് പറ്റി? ബാത്റൂം ബ്രേക്ക്. ஐயோ. ஏன்னா இந்த மாதிரி ஓசிடி இருக்காங்கல்ல, இந்த டைம்ல தான் பாத்ரூம் போகணும். இல்ல ஓகே ப்ரோ. ரொம்ப சுத்தம். എടുക്കണോ തൂറണോ അതോ കുളിക്കണോന്നോ? 2 രൂപ. ചില്ലറതാ ഇല്ല. എന്നാ ബാക്കി. കൊസു കാണും.
അതിൻ്റെ അകത്തെല്ലാം ഉണ്ട്. എന്തുണ്ട്? അപ്പി. അപ്പിയോ? ഏതപ്പി? എന്തൊക്കെ ഇയാൾ പറയുന്നു? நல்ல வேலை அப்போ அடிக்கல. அதான் இல்லை ஏன் அவன் கட் பண்ண ஆஃப் பண்ணுறான்? இந்த பட்டம் வலியோ செய் கிடக்கலாம் அந்த பட்டம். മയിര് പണിയായി. എന്തു പറ്റി? വണ്ടിയുടെ ആക്സിഡന്റ് ഇനി പോകത്തില്ലാട്ടാ. അടുത്ത വണ്ടി വരുമോ ആർക്കറിയാം, എന്നാ പോകാം. ഇങ്ങനെ പറഞ്ഞാൽ എങ്ങനെ? ആ നോക്കട്ടെ. பொறுப்பாக ഹലോ, ഇങ്ങനെ ഞങ്ങൾ ഒന്നും ഇല്ലാത്ത സ്ഥലത്ത് വിട്ടാൽ എങ്ങനെയാ? നിങ്ങൾ എന്നെ വേറെ വണ്ടി അറേഞ്ച് ചെയ്ത് തരണം. അതിന് വല്ല കപ്പൽ മാർഗവും പോണ്ടി വരും. നേരെ നടന്ന കായല. ആ ഹലോ, ആ അതെ വണ്ടിയുടെ ആക്സിഡന്റ്. നമുക്കൊന്ന് നടന്നു നോക്കിയാലോ? വാ. இவர் எப்படி மிஸ் பண்ணாரு அந்த பேக? மூச்சினே தானே இருந்தாரு. தூங்கிட்டானா? കൊള്ളാലോ. ടോർച്ചൊക്കെ ഉണ്ടോ? എപ്പോഴും എടുക്കാറുണ്ടോ? എപ്പോഴൊന്നും எப்போ വീട്ടിൽ മാത്രമേ. தூங்கவே இல்லைன்னாடா பேசுங்க. உட்காந்துட்டே தூங்கினாரா? உட்காந்து தூங்க. എത്ര നടക്കണം? നടന്നാൽ എവിടെ എത്തും? ഒരു പിടിയില്ല. നമുക്ക് നോക്കാം. உண்மையாக சொல்லிக்கிறார் புழுதுரா அவரு. இப்படியே போனால் கப்பல் ஸ்டீவுக்கு போட்டு வர ஆரம்பிச்சு. എന്തു പറ്റി? ചേട്ടാ, അക്കരയ്ക്ക് പോയാ ഏതെങ്കിലും വണ്ടിയോ വല്ലതും കിട്ടുമോ? ഇന്നോ? ആ ചിലപ്പോ ആശുപത്രിയിലോട്ട് പറഞ്ഞ പോലെ വണ്ടി കാണും. എങ്കിൽ ചേട്ടാ ഞങ്ങളെ ഒന്ന് അക്കരയ്ക്ക് കൊണ്ടുപോവോ? ഇത് കടത്തോളം അല്ല, ഞാൻ മീൻ പിടിക്കുന്ന വെള്ളമാ. ഇതിൽ കയറാൻ പറ്റത്തില്ല. ഒന്ന് സഹായിക്കു ചേട്ടാ, മീൻ പിടിക്കാൻ ഞങ്ങളും കൂടാ. ഓ അതൊന്നും ശരിയാകത്തില്ല. അല്ല എന്തെങ്കിലും തരാൻ സഹാവേ. കാരണവർക്ക് ബുദ്ധിയുണ്ട്. മൂന്നുപേരും കയറി. ആസുവേ ഞാൻ വരുന്നില്ല. വരണ്ട. ആരപ്പം വരാൻ പറഞ്ഞേ? ചേട്ടാ, ഈ വഞ്ചിക്ക് എന്ത് ഭാരം കാണും? എന്ത്? ഈ വഞ്ചിക്ക് എന്ത് ഭാരം കാണും? இல்லையா போலையடா ஒன்றும். காட்டினா ஆம்புலன்ஸ் ஏறி உட்கார்ற மாதிரியா? ഈ വള്ളം കുറച്ച് പഴയതല്ലേ? അതെ, ഇതെന്നെ അച്ഛൻ മീൻ പിടിച്ചോണ്ടിരുന്ന വള്ളമാ. ഇപ്പൊ ഞാനും. അയ്യോ അയ്യോ എന്തോ പിടിച്ച് വലിക്കുന്നു. എന്തോ അല്ലത്, മീനാണ്. വലി വലി. வெஜிடேரியன். தாத்தாங்க அந்த சைடு உட்காந்து. ஓ இதுதான் போஸ்டரா? நடந்து தானே. அவர் இவரு கூட்டு போகணும், இவர் அவரு கூட்டு. ஐஃபோன் நாச் மாதிரி இது மண்டை. കള്ള്. ഇവിടെ നല്ല കപ്പയും മീൻകറിയൊക്കെ കിട്ടും. താ ഒരു കാര്യം ചെയ്യും, ഇവിടെ നിൽക്ക്, ഞങ്ങൾ പോയി വാങ്ങിച്ചിട്ട് വരാം. ഞാനും വരുന്നുണ്ട്, എനിക്ക് വിശന്നിട്ട് വയ്യ. ബാ. കള്ള് കടം പോടും. ഇവിടെ ഇരിക്കാം. എന്താ കഴിക്കാനുള്ള? കള്ളുണ്ട്. അതല്ല, കപ്പയും മീനും അതുപോലെ എന്തെങ്കിലും. ആഹാ, അതാന്നോ? മീമട്ടയുണ്ട്, കൊലത്തുണ്ട്, പൊടിമീനുണ്ട്, പള്ളത്തിയുണ്ട്, കപ്പയുണ്ട്, പിന്നെ പാലപ്പൂണ്ട്. എനിക്കൊരു കപ്പയും മീൻകറി. സാറിനോ? 2 കപ്പയും മീൻകറി. സാറിനെന്താ വേണ്ടത്? എനിക്കൊന്നും വേണ്ട. അതെന്താ വേണ്ടാത്ത?
നിർബന്ധിക്കണ്ട. ചേട്ടാ വേഗം താ. രാജേഷേ, 2 കപ്പയും മീൻകറി. എവിടെന്നാ? Where are you going to? കോഴിക്കോടിനടുത്ത് വരെ പോണം. I see. ഹർത്താലല്ലേ, കറങ്ങിത്തിരിഞ്ഞ് ഇവിടെ എത്തപ്പെട്ട് പോയത് വേണമെങ്കിൽ പറയാം. இவ்வளோ கடைங்களை தாண்டி போறாங்க. പന്ന ഷാപ്പ് എങ്ങനെ കണ്ടുപിടിച്ചെന്ന് அதை கேட்குறாங்க. இந்த கெட்டு போன கடையை நீ எப்படி பாருங்க. അങ്ങോട്ടിരിക്കും. എന്റെ പൊന്നുമക്കൾ ഇങ്ങോട്ടിരിക്കും. അക്കരക്കൊട്ടനിരിക്കും. തിരുനാളായില്ല കണ്ടിട്ട്. എന്നെ അങ്ങ് മാറുന്നില്ലയോ? ഇങ്ങോട്ടങ്ങ് വരാറേ ഇല്ല. അതോ കണ്ടുകൂടി നിർത്തിയതാണോ? അപ്പൊ എന്താ എടുക്കണ്ടേ? നീ മൊത്തം ആലപ്പോ എടുക്കട്ടെ, അതോ തലക്കെ? 36 മദ്യവിരുദ്ധ സമിതിക്ക് വേണ്ടി ഞാൻ അവിടുത്തെ തൊഴിലാളികൾക്ക് വേണ്ടി സമരം ചെയ്യുക. അവർ ബിലീവ്സ് വെയർ സോ ഓപ്പോസിറ്റ്. ഓപ്പോസിറ്റ് അട്രാക്ട്സ് എന്നൊക്കെ പറയാറില്ലേ? പോടാ புரியுதா யாருன்னு? ആ ചെക്കന്മാരെ എറണാകുളം വരെ കൊണ്ടുവിടാന്ന് പറയണം. ഓഹോ, அவரும் ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. நடிச்சிருக்காருல மிஸ்டர் பீன் தானே ஆகுது. എവിടേക്കാ? ഷോർട്ട് കട്ടാ. ഷോർട്ട് കട്ടാ? പെൺകുട്ടി പോയ ബൈക്ക് കാണുന്നില്ലല്ലോ. അവർ കുറച്ചുപേരായിട്ടുള്ളൂ. നമുക്ക് പിടിക്കാം. என்னடா ஓ பாப் டைமா? செம்மடா. இப்போதான் 12 மைல்ஸ் நார்த் பக்கம். ஓ 12 கிலோமீட்டர் வந்து இன்னும் 12 கிலோமீட்டர். അതെന്താ സുനാഫ? എന്തായി? വാട്ട്? എത്തിയിട്ടില്ലേ? ശരി നോക്കിയോ? അവൻ ഇന്നലെ ഒരുപാട് നേരത്തെ പോയിരുന്നു. ആ സൗണ്ട് ഒന്ന് കുറയ്ക്ക് ശ്രീ. കൗണ്ടർ സ്ട്രൈക്ക് കൊള്ളാണ്. ഹാംഗ്രി ബേർഡ് എത്തിയില്ല. അവൻ വേറെ എവിടെയും പോവാൻ ചാൻസ് ഇല്ല. Are you sure? അവൾ പെർഫെക്റ്റാണ് ആൾ എവിടെ പോവാറ്. എന്തു പറ്റി? ഹരി ട്രിവാൻഡ്രം എത്തിയിട്ടില്ലാന്ന്. போனதே தெரியல. அவன் நல்ல அடி அடிச்சிருப்பா போல இது. அவனை போட்டு செம்மடி வாங்கியிருப்பா. இந்த பொண்ணு தானே அந்த இன்னொரு படத்துல போட்டிருக்கு, செட்டியோட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லவருக்கு. എന്താ എന്തു പറ്റി? ഇത് പൊട്ടിപ്പോയി. എന്താ നിന്റെ വിചാരം? എല്ലായിടത്തും ഈ ഓവർ കോൺഫിഡൻസ് കാണിക്കേണ്ട കാര്യമൊന്നുമില്ല. എന്തെങ്കിലും സംഭവിച്ചിരുന്നെങ്കിൽ ഒന്ന് ആലോചിച്ച് നോക്ക്. തന്റെ ഈ ഓവർ സ്മാർട്ട്നെസ് കൊണ്ടൊരു ഗുണമില്ല. ഇതേതാണോ സ്ഥലം? செருப்பாலே அச்சு தள்ளி ചെറുപ്പത്തിക്ക് അച്ചിരി പോലെ ഓ എന്ത് കഷ്ടമാണ്. ഈ IT-കാർക്കും പോലീസുകാർക്കും മാത്രം ഹർത്താലൊന്നും ഇല്ലേ? താനിങ് വന്നേ. എന്താ എന്താ കാര്യം? അവൻ ഇതുവരെ അവിടെ എത്തിയിട്ടില്ല. ആര്? ഹരി. ഹരിയോ? അത് തന്റെ ഐഡിയ ആയിരുന്നില്ല ഇന്നലെ അവനെ തന്നെ അയക്കണമെന്ന്. താൻ തന്നെ അങ്ങ് പറഞ്ഞാ മതി. ഇനിയിപ്പോ എന്താ ചെയ്യാ? ഇനിയിപ്പോ എന്തോ ചെയ്യാനാ? അലാവുദ്ദീൻ தாத்தாவுக்கு மேட்ரு தெரிஞ்சுன்னா அவள்தான்.
காட்டுக்குள்ளே எப்படி அழுக்காகும் போகும் அது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறேன் பாறை மேலே. வீட்டுக்குள்ளோட செருப்பு போட்டு வந்து ஒரு வச்சிருக்காரு போல அது. அதான் 4-5 பாக்ஸ் வச்சிருந்தாரு இப்போ வண்டி இதுல பையில. ஆமா பேக்கிங் ஓகே 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 ஓகே. மின்ட் நினைச்சல நீ இல்ல சோப்பு. ஆனா அவங்க யாரும் கேட்கல பாரு இன்ன வரைக்கும். இப்போ கேட்பாங்களோ? എനിക്ക് என்ன പ്രാന്തോ. നമ്മളിപ്പോ എത്ര ദൂരം വന്നിട്ടുണ്ടാവും? ദൂരം എന്ന് പറയുമ്പോ 12 കിലോമീറ്ററോ അതോ 5 കിലോമീറ്റർ പറയും പോലെ കാതോ? കാതോ എന്ന് പറഞ്ഞ ചെവിയല്ലേ? ചെവിയല്ല, കാതം. കാതം കേട്ടിട്ടില്ലേ? ഈ 1000 കാതം അകലെയാണെങ്കിലും മായാതെ മെക്ക മനസ്സ് നിപ്പു. ഒരു കാതം എന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പോഴത്തെ 16 കിലോമീറ്റർ. തെറ്റി. എന്ത്? മക്കയ്ക്ക് ഇവിടുന്ന് വെറും 4060 കിലോമീറ്ററിലേ ഉള്ളൂ. 1000 കാതം എന്ന് പറഞ്ഞാൽ 16000 കിലോമീറ്റർ. പോവാം. പോവാം. പക്ഷെ എങ്ങോട്ട്? നമുക്ക് വടക്കോട്ടല്ലേ പോകേണ്ടത്. വടക്കേതാന്ന് എങ്ങനെ അറിയും? മൂപ്പരയാണെങ്കിൽ ഒട്ട് കാണാനും ഇല്ല. ഇതെന്താ സ്ക്രൂ ഡ്രൈവർ സാധനങ്ങളൊക്കെ ആയിട്ട്? மின்ட்டா போட்டது பின் இது காம்போஸ் ரெடி பண்ண போறது போல. அதை எடுத்து அந்த தண்ணியில வச்சு அது தெரியும்ல. ரியலாடா அது? നോർത്ത് അതാ. ഇതെന്താ മാൻ വേഴ്സസ് വൈൽഡ്? മാൻ വേഴ്സസ് വൈൽഡ് അതെന്താ? അത് ബെയർ ഗ്രിൽസ് എന്ന് പറഞ്ഞ ഒരാളുണ്ട്. അയാളുടെ ടിവിയിൽ വരുന്ന ഷോ ആണ്. എടുത്തിருப்பாங்க போல. ஷாட் வந்திருக்கும் ஆடி வெஸ்ட். എല്ലാവരുടെയും പേഴ്സണൽ വെൻഡേറ്റ തീർക്കാനുള്ള സ്ഥലമാണെന്ന് വിചാരിച്ചു ഇത്. ഇഫ് എനിത്തിങ് ഹാപ്പൻസ് ടു ഹിം ജോബ്സ് ആർ അറ്റ് സ്റ്റേക്ക്. നിങ്ങൾ അവന്റെ വീട്ടിൽ വിളിച്ചു നോക്കിയോ? അവർക്ക് കിട്ടിയ ഇൻഫർമേഷൻ ഹരി പറവൂർ ഇറങ്ങി. You in Koilon? Yeah. I don't care if it's Parur or Paramikulam. You better go find him right now. നിങ്ങൾ എങ്ങനെ പോകും? അപ്പന്റെ ബുള്ളറ്റ് ഉണ്ട്. എന്റെ 2 വീലറും ഉണ്ട്. So what are you waiting for? Go! അല്ലെങ്കിൽ wait. I'm coming. ഈ കയറ്റൊക്കെ കയറാൻ പറ്റുമോ സർ? ഒരുപാട് കുന്നുമല കയറിയിട്ടുള്ള ശരീരമാണ്. എന്താടാ என்னடா? ஏய் பப்பாயா வாங்கடா. 10 கிலோ வச்சிரு நான் பாக்ஸ். திட்டு பசங்க. போலீஸா? அவரு ஏன்டா ஒரு அவங்க காட்டு எல்லாரோட ஃபர்ஸ்ட் ஓடுறாங்க. പോലീസിനെ ഭയം പോലെ. നീ ഇട്ടിട്ടുണ്ടാവുമെന്ന് എനിക്കറിയാം. ഇട്ടിട്ടുണ്ടോടാ? ഡാടാ ഇട്ടിട്ടുണ്ടോന്ന്? എന്ത്? ഷഡ്ഡി ബോക്സർ ഇട്ടിട്ടുണ്ട്. കാണിച്ചു കൊടുക്കടാ എന്നതാ ചെയ്യേണ്ടത്. അനീഷേ എഴുന്നേക്കടാ, അങ്ങോട്ട് മാറി നിൽക്കടാ. അഴിക്കടാ. ഞാൻ ഒന്നും ചെയ്തിട്ടില്ല. പിന്നെ എന്നാത്രടാ നീ ഓടിയത്? അനീഷേ എന്നതാ ചെയ്യേണ്ടതെന്ന് എനിക്കറിയാം. സാർ എന്നതാ? ഞാൻ ചോദിക്കുമ്പോ മാത്രം ഉത്തരം പറഞ്ഞാൽ മതി. ഈ ബാഗിൽ എന്നാടാ? അത് അനീഷേ எல்லாத்தையும் அவங்க தொடுறாங்க. டேய் இவர் ஃபோனை தூக்கி வச்சுட்டா அவர் வந்துருவார்ல. ഇവനൊരു മെഡിക്കൽ റെപ്പാന്നാ തോന്നുന്നു സാറേ. ആണോടാ? ഒറ്റ ചവിട്ട് വെച്ചതാണല്ലോ. അഴിക്കടാ അഴിക്കടാ റപ്പേ. எங்கடா இருக்கா? ആഹാ பார்த்துட்டாரா? ഇതുവഴി പോയാ കോട്ടയത്ത് എത്താവുന്ന ഒരാൾ പറഞ്ഞു. അതാ ഇതിലേ വന്നത്. എടോ അനീഷേ സാർ ഇതുവഴി പോയാ കോട്ടയോ?
ഇതുവഴി പോയാ മൂന്നാറ്, തേനി, കമ്പം, പിന്നെ കുറച്ചുകൂടി പോയാ ബംഗാൾ ഉൾക്കടല്. ഓവറാ കേട്ടോ. അപ്പോ താനാരാ? മോള? ഞാൻ അതെ. ഇന്നിനിപ്പോ എങ്ങനെ കോഴിക്കോട് വരെ എത്തും? അത് കൊല്ലത്തുനിന്ന് ഇതുവരെ എത്തിയില്ലേ? അതുപോലെ കോട്ടയം വരെ ഇവിടുന്ന് ഒരു വണ്ടി പോകുന്നുണ്ട്. എന്താ പോണോ? அவன் எடுக்கிற முடிவு நம்ம சாதகமாக சொல்லு பற்றி அவரு ഇവിടുന്ന് ഇനി എങ്ങനെയാണാവോ? ഞാനിപ്പോ വരാം. ഇന്ത്യൻ ഭരണഘടനയിൽ എനിക്ക് പരിപൂർണ വിശ്വാസമാണ്. എനിക്കെതിരെ ഉന്നയിക്കപ്പെട്ട ആരോപണങ്ങൾ ഗൂഢാലോചനയാണെന്നും the court won't prove. Otherwise, I am very sure about that. ഇങ്ങനെ ഒരു ഹർത്താൽ ദിവസം സാറിന് ഇവിടെ എത്താൻ ബുദ്ധിമുട്ടായോ? ഞാൻ ഇന്നലെ ഇവിടെ എന്റെ വീട്ടിലുണ്ടായിരുന്നു. ഞാനൊരു പൊതുപ്രവർത്തകനല്ലേ. ഹർത്താലൊന്നും എനിക്കൊരു പ്രശ്നമേ അല്ല. സാർ ഇനി ഇവിടുന്ന് എങ്ങോട്ടാണ് പോകുന്നത്? ഇതാരാ? എനിക്കറിയില്ല സാർ. ഞാൻ എറണാകുളത്തേക്കാ. കളപ്പുരയ്ക്കൽ ബിഷപ്പ് ഹോസ്പിറ്റലാന്നേ. അദ്ദേഹത്തെ ഒന്ന് പോയി കണ്ടുവരണം. ഞങ്ങള് 3 ആളുണ്ട്. ഞങ്ങളെ കൂടെ ഒന്ന് കൂടെ കൊണ്ടുപോവോ? താങ്ക് യു സർ. ആദ്യമായിട്ടാണ് ഒരു മന്ത്രിയുടെ വണ്ടിയിൽ യാത്ര ചെയ്യുന്നത്. മിനിസ്റ്റർ കോഴിക്കോട് എവിടെയാന്നാ പറഞ്ഞേ? രാമനാട്ടുകര. അപ്പൊ അവിടെ വരെ പോവുകയല്ലേ? ഇല്ല സാർ. എന്നതാ മോളുടെ പേര്? നാരായണി. ഇയാളുടെയോ? ഹരികൃഷ്ണൻ. എന്നതാ ചെയ്യുന്നേ? എംബെഡഡ് FPGA ആർക്കിടെക്ട്. ഓ, നമ്മുടെ ഫ്യൂച്ചർ. മോളെന്നതാ ചെയ്യുന്നേ? ഞാനൊരു സോഷ്യൽ വെൽഫെയർ ട്രെയിനിയാണ് തിരുവനന്തപുരത്ത് ഒരു NGOയുടെ കൂടെ. ഏത് NGO? സാറിന്റെ ഡിപ്പാർട്ട്മെന്റിലെ ഹെൽത്ത്. അതെ. മുല്ലശ്ശേരി കനാൽ വഴികളും പോയിട്ടുണ്ടോ? എന്തൊരു പൊല്യൂട്ടഡാ സാർ. അതല്ലേ ഏർപ്പാടാക്കി കഴിഞ്ഞു. ഇയാൾ പത്രം ഒന്നും വായിക്കാറില്ലേ? സാറേ അവിടെയും റോഡ് ബ്ലോക്കാ. ഓ എടാ പോയി താൻ വണ്ടി പാലാക്കി തിരിച്ചു വിട്ടേ. തിരുമേനി പിന്നെ കാണാം. അല്ല അപ്പൊ ഞങ്ങള്. ഓ അപ്പൊ ഇവരുടെ കാര്യം എന്നതാ ചെയ്യുന്നേ? നമുക്കിവിടെ ഈ റോഡിലിറങ്ങാൻ സാർ. തൊട്ടടുത്ത ജംഗ്ഷൻ. ആ അതാ. അവിടുന്ന് താനൊരു കാര്യം ചെയ്യും. ഒന്ന് വിളിച്ചൊരു പോലീസ് ജീപ്പ് പറയും ഇവർക്ക് പോകാൻ വേണ്ടി. ആ എത്ര നേരം നടക്കണാവോ? ആവശ്യമില്ലാത്തവരെ ചോദ്യം ചോദിച്ച് ഉള്ള വണ്ടി കൊണ്ടേ കളയും. ഹരി എന്തായാലും രക്ഷപ്പെട്ടു. എറണാകുളം വരെ എത്തി. ഇനി നടന്നായാലും വീട്ടിലേക്ക് പോവാലോ. ഇവിടെ ഒരു വണ്ടി ഉണ്ടാവുമെന്ന് പറഞ്ഞിരുന്നു. എന്തിന്? ഞങ്ങൾക്ക് പോവാൻ. നിങ്ങൾക്ക് പോവാനോ? ആ മിനിസ്റ്റർ വിളിച്ച് പറഞ്ഞില്ലേ? മിനിസ്റ്ററോ? ആ ഏത് മിനിസ്റ്റർ? ഹെൽത്ത് മിനിസ്റ്റർ. അദ്ദേഹത്തിന്റെ വണ്ടിയില്ല ഞങ്ങൾ ഇവിടം വരെ. മിനിസ്റ്ററുടെ ആരാ? മിനിസ്റ്റർ പഠിപ്പിച്ച മാഷ. ഓ വണ്ടി ഒന്നുകൂടെ കിടപ്പുണ്ട്. പക്ഷെ അത് ഓടില്ല. അതൊന്ന് ശരിയായി കിട്ടിയ എയർപോർട്ട് വരെ ഡ്രോപ്പ് ചെയ്യാം. വണ്ടി സ്റ്റാർട്ടായി. താനാള് കൊള്ളാലോ. ഇയാള് കയറില്ല. போலீஸ் ஃபேமஸ் இது மருதனியா பேர் சொல்லுவாங்க. ഹരി അപ്പൊ വീട്ടിലേക്കല്ലേ? ഇല്ല, ഞാനും വരാം. കോഴിക്കോട്ടേക്കോ? எப்போ ரிவீலாக போகுது என்ன ஆகும்னு தெரியல. ഇവിടെ ഇറങ്ങിക്കോളൂ. മിനിസ്റ്ററോടെ പ്രത്യേക അന്വേഷണം പറയണം. இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்காரு. അതും പോയോ? നിങ്ങൾ എങ്ങടേക്ക് പോണേ? കോഴിക്കോട്. ഞാൻ ചാവക്കാട്ടേക്കാ. ഞാൻ എനിക്കൊരു മോനുണ്ടായേ. ഓഹോ. ഞാൻ രാവിലെ ദുബായിൽ നിന്നുള്ള ഫ്ലൈറ്റിന് വന്നതാ. കൂട്ടിക്കൊണ്ടുവരാൻ വണ്ടിയെല്ലാം വരുന്നുണ്ട്. ഒരു അത് ഈ ഹർത്താലാരെ എവിടെയാണ്ട് പിടിച്ചു വെച്ചേക്കാ. ഞാൻ സ്റ്റേഷനിലും പോയി നോക്കി. ഈ ഹർത്താലൊക്കെ എന്ന് തീരോ? ഓരോ ഇന്ത്യൻ പൗരനും ഹർത്താൽ നടത്താനുള്ള അവകാശമുണ്ട്. അപ്പൊ ഇന്ത്യൻ കോൺസ്റ്റിറ്റ്യൂഷൻ അനുസരിച്ച് ഒരു പൗരന് മറ്റൊരു പൗരന്റെ റൈറ്റ് ഓഫ് മൂവ്മെന്റ് ഒബ്സ്ട്രക്ട് ചെയ്യാൻ പറ്റും. അതും ശരിയാണ്. ഇതൊരു ഒബ്സ്റ്റക്കിൾ ആയിട്ട് ആരും കണക്കാക്കുന്നില്ലല്ലോ. തന്നെയാ എന്താ വഴി നോക്കി നിൽക്കുക.
വണ്ടി നിർത്തി. കൈ കാണിച്ചു. எத்தனை பேர் காபி சுத்தேன்னுக்குறாங்க, தம்பி சுத்தேன்னுக்குறான். பிரச்சார வண்டியா? அதான் நினைக்கிறேன். ஃபேஸ்புக், பழைய ஃபேஸ்புக்டா. கல்யாணம் இது நினைக்கிறேன்டா. கரெக்டாக துபாயில் இது வந்தது. அவர் வந்து ஜெலசி ஆகுது போல அவருக்கு. பேச விடாம நடுவில் எடுத்து இது பண்ணுறது. ഈ മീൻ പിടിക്കാനായിട്ട് എന്തെങ്കിലും ടെക്നോളജി കുറച്ചൊന്നും ഇരുന്നിട്ട് പോ. ரெண்டு பேரும் விக்ரம்ல என்ன பாரு, கண்ண பாரு. എനിക്കിഷ്ടം പറ്റിച്ചേ. ഇത് എവിടുന്ന ഇപ്പോ? ஏலி எங்க போற? பிரேம்ஜிடா. குழந்தை இப்படி தனியே விடலாமா? ஒரு வேலையா இருந்தேன். அதான் சமோடாடி. அம்மா கிட்ட போ. இதே எக்ஸ்பெக்ட் பண்ணல பாடம். கெட்ட போகுது. பேக்கும் கையுமா ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுது. தேடி கொண்டு வந்தாங்க நினைக்கிறேன். வாங்க, வீடு இங்க தான் இருக்கு. அங்க போலாம். வாங்க வாங்க. கம் வாங்க. இங்க தான் இருக்கு. வாங்க. இங்க வந்து கேமியோ பண்றியா? என்னடா அது கெட்டது? ரஜினி படத்துல ஏதோ வர மாதிரி இதுல. வாங்க. நார்த் இந்தியன் போல. நார்த் இந்தியன் குஸ்தி. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க அர்ஜுனா காலிக்கட்டு வரைக்கும் போகணும். மனைவி உடம்பு சரியில்லை. தமிழ் பேச ட்ரை பண்ணுங்க. வண்டியில டீசல் கம்மியா இருக்கு. இங்க பெட்ரோல் டீசல் எதுவும் கிடைக்கிறது இல்ல. வேணா ஒன்று பண்ணலாம். இந்த வண்டி எவ்வளவு தூரம் போதோ அவ்வளவு தூரத்துல உங்களை வேணா நான் இறக்கி விட்டுறேன். தம்பி, உங்க பேர் என்ன? வியோம்கேஷ். இது என் ஒய்ஃப் லஜ்ஜோ, இது என் பொண்ணு பியாலி. வியோம்கேஷ் பேர் இது. வியோம்கேஷ். சரதேந்து பந்தியோபாத்யாய நாவல்ல உங்க பேர்ல ஒரு டிடெக்டிவ் கேரக்டர் இருக்கு, தெரியுமா? அப்படியா? டிடெக்டிவா? ஏன் பேர்லையா? ஆமா. சத்தியமா தெரியாதுங்க. டாடி, யூ கிரேட். அந்த வியோம்கேஷ் வேணா பெரிய ஹீரோ வந்திருக்கலாம். ஆனா நான் இங்க வந்ததுல இருந்து இதுதான் 3வது ஹர்த்தால். நேத்துல இருந்து இங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீங்க இங்க வந்துட்டு 1 மாசம் ஆயிடுமா? 1 மாசம் மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலா 45 days, 45 நாள் மேலே ஆயிடுச்சு. உங்களை பார்த்தா நிறைய இடத்துல போயிட்டு வர்ற மாதிரி இருக்கே. ஆமாங்க. இந்த மாதிரி பெந்து வேற இடத்துல இருக்கா? இல்லையே. ஆனா அம்மா எங்க எல்லாம் போயிருக்க? எல்லா தேவி கோயிலுக்கும் போறோம், போயிட்டு இருக்கோம். என் ஒய்ஃபுக்கு தமிழ் தெரியாது, அவங்க கட்சி, எனக்கு கட்சி தெரியாது. तुम कई भाषा में बोलो, गुजराती माँ, कच्ची माँ। कच्ची माँ। हाँ, कच्ची माँ। आई कितरो बोली चंदा? ओ, नान पेश मिले पगलम नी पेश இந்த பாட்டெல்லாம் மலையாளிஸ்க்கே தெரிஞ்சிருக்காது. உயிர் தமிழ் கங்கவர் உடல் மண்ணுக்கு. கட்சியில பிரேம்ஜி பண்ணிட்டு போறாரு. பெட்ரோல் காலியா இல்ல ஸ்டேவா? படம் வந்து நம்ம லிஸ்ட்ல வந்துரும் கண்டிப்பா. யோகேஷ், பியாலிக்கு எவ்வளோ எத்தனை வயசு எத்தனை? இந்த சிலிக்குட்டி எங்களுக்கு பிறந்தது குஜராத்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி. പിയാലി കളിക്കാനാവോ? ഇവർക്ക് പരസ്പരം സംസാരിക്കാൻ ഭാഷ അറിയില്ലെങ്കിൽ ഇയാള് എങ്ങനെയാ ഇവരെ ഇഷ്ടമാണെന്ന് അറിയിച്ചത്? അതൊന്ന് ചോദിക്കോ. சொல்லுங்க. நானி உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்றாரு. கேளுங்க. நீங்க எந்த பாஷையில லஜ்ஜங்கிட்ட சொன்ன உங்க காதலை பற்றி? காதலுக்கு மொழி தடை இல்லை, அனுபவம் மட்டும்தான் முக்கியம். മനസ്സിലായോ? സ്നേഹം പറഞ്ഞറിയിക്കാൻ പറ്റില്ല, അത് അനുഭവിച്ചു തന്നെ അറിയണം. என்ன பாக்குறீங்க? எதுக்கு 2 வாட்ச் கட்டிருக்கேன்? ஒண்ணு அவ எனக்கு கிடைச்ச டைம்,
இன்னொன்று நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற டைம். ஓ சார், நான் இப்போ வரைக்கும் அவகிட்ட சேகையில் தான் பேசிட்டு இருக்கேன். நான் அவகிட்ட ஒன்று கேட்கணும். அதுக்கு முன்னாடி ഞാനൊന്ന് ചോദിക്കട്ടുമാ? சொல்லுங்க. ഈ ഭാഷ അറിയില്ലെങ്കിൽ കുട്ടി അപ്പൊ என்ன குடும்பம் முஸ்தபா இது? அதுக்கு எதுக்கு மொழி? எவ்வளவோ பண்ணிட்டோம். ஆமா, என்ன கேட்கணும் லட்சம் கிட்ட? என்கிட்ட அவளுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். लज्जा એન નામ તમને સૌથી વધારે સુખમે છે? मुझे मेरे पसंद आए, उनमें मुझे गणे पसंद आए. So cute. உங்க மீச தான் பிடிக்கும். ஓ அப்படியா? அசாசின் ஃபீல்ல ஹைட் டம் வைஃப் இருக்குங்க. அந்த சீன்ல இருந்தாரா அவரு? எந்த சீன்லடா? இது முன்னாடி ஒரு சீன்ல இந்த மாதிரி இல்ல உட்கார்ந்து அதாவது கேட்டர்ல என்ன பாக்குறீங்க அப்படின்னு ஃபஃபா பாத்து கம்முன்னு இந்த மாதிரி അவ்வளോതാ ഭാഷ അറിയില്ലാന്ന്. അല്ല ഒരു കണക്കിന് അത് തന്നെ നല്ല കേട്ടോ. തലയ്ക്ക് സ്വൈര്യം ഉണ്ടാവില്ല. പുരിതാനെ ഭാര്യ നമ്മുടെ ഹരിമാഷിന്റെ പോലെ ആയിരിക്കണം, ഒന്നും മിണ്ടാത്തൊരു ടൈപ്പ്. ക്ഷീണിച്ചോ? നടന്നോ? മാഷിന് ഇപ്പൊ എത്ര വയസ്സായി കാണുന്നു? 84. ഇനി ആ കണക്കും തെറ്റായിരിക്കുമോ ആവോ? പാപ്പ വലിയ തപ്പാണ് കാൽക്കുലേഷൻ. അകത്തേക്ക് കയറട്ടാ. സുന്നത്തൊക്കെ കഴിഞ്ഞോടാ കുട്ടി. വാ വാ ഇരിക്കി. വാ കാണിച്ചേ ഇരിക്കട്ടോ. അസീന അസീന ഇരിക്കട്ടാ. ഉമ്മ അമ്പുസാക്ക് എത്തിയില്ലേ? വരുന്നേ ഉള്ളൂ. ദേവർക്ക് കുടിക്കാനെങ്കിലും എടുക്കട്ടാ. ഓ കം വാ കം ചെല്ലും. ഇരിക്കെ മോളെ. മോളുടെ പേരെന്താണ്? ജുബിന മുഹമ്മദ്. ജുബിന? ഇതാണ് ഹസീന, ഇതെന്റെ മോൻ. പറയാറുണ്ട് നാണേച്ചൂട്. കണ്ടോ കണ്ടോ നാണേച്ചിന് കണ്ടോ? ബാപ്പയെ കണ്ടോ? എന്തിനാ മാഷ ഇതൊരു ചടങ്ങ്. ഓ ശരി. ആ എടുക്കടാ. ഹരി ഹരി ஓட் போடாம டென்ஷன் ஆகுது. சாங்ல லிரிக்ஸ் ഉണ്ട്. we progress through every travel அப்படின்னு. വണ്ടിയിൽ മൂത്രം ഒഴിക്കരുത് കേട്ടോ. വാ ആപ്പ് എടുക്കാട്ടോ. போயிட்டாங்கடா வந்த അങ്ങോട്ട് കുടിക്കില്ലാട്ടാ. ആ അമ്പുസാക്ക എവിടെ? പിള്ളേര് പറഞ്ഞു നിങ്ങൾ എത്തിയെന്ന്. ചരക്കിറക്കാനുണ്ടായിരുന്നു, അതാ വൈകിയത്. പക്ഷേ ഇത് അമ്പുസാക്ക, ഇത് അളിയൻ. ഞാൻ വഴിന്ന് കൂടി ഇവരുടെ. എങ്ങനെ വന്നേ? ഒന്നും പറയണ്ട എന്റെ അമ്പുസാക്ക. ഇവർക്ക് ഇനി കോഴിക്കോട് എത്തണം. കോഴിക്കോടാ? ആ ബേപ്പൂര് വരെ എത്തിയാ മതിയാ? മതി, അതിനടുത്താ. കുഞ്ഞോനെ அடுத்த டிராவலா இல்ல ஜூஸ் கூட. ஆனா எங்க ஊர்ல இது ஒரு அட்வான்டேஜ் இல்ல, வாட்டர் டிராவல். ஏங்கி நின்னாரு இல்ல, அவர் குடிக்க மாட்டாங்க. இவரும் அது ஒரு ஆள் தான் போல. செம்ம ഹെൽപ്പ് പண்றாங்க. കുട്ടിയോട് പറയുന്ന പോലെ. അപ്പൊ ഹാപ്പി ആയിട്ട് പോയിട്ട് വാ. എത്തിക്കഴിഞ്ഞാൽ വിളിക്കാൻ മറക്കണ്ട. പക്ഷെ നമ്പർ ഉണ്ടല്ലോ കയ്യിലുണ്ട്. അപ്പൊ നമുക്കിനി എവിടെയെങ്കിലും വെച്ച് കാണാം. എവിടെയെങ്കിലും അല്ല, മോന്റെ പിറന്നാളിന് ബിരിയാണി കഴിക്കാൻ ഞങ്ങൾ ആടിന് തന്നെ അർത്ഥലയാ. ഹാപ്പി ആയിട്ട് പോകും. ഉഷാറാക്കാം. ആയിക്കോട്ടെ.
നല്ലോണം പിടിച്ചിരുന്നോളി. ഇവിടെ ബാത്റൂം ഉണ്ടോ? എന്തിനാ? തൂറാനാ അതാ പാട്ടാനാ? അങ്ങനെ വിട്ടോളി. നിങ്ങളെ മൂത്രം കൊണ്ട് വെള്ളത്തിൽ ഉപ്പൊന്നും കൂടില്ല. പക്ഷെ ഒരു കാര്യമുണ്ട്, പാട്ടാനാണെങ്കിൽ അപ്പുറത്ത് പോയി പാട്ടണം, അല്ലെങ്കിൽ നിങ്ങളെ ട്രൗസർ തന്നെ വേണ്ട. ആ പുറവും തടയി കൊടുത്തു. അരി കുഴപ്പമൊന്നുമില്ലല്ലോ. ഏയ് കുഴപ്പമില്ല, പയക്കില്ലാത്തോണ്ടാ. கண்ணாடி போடும் போதே தெரியுது இவ்வளோதான் இருக்கும். മാരീഡാ? போட்டிங் இருக்கு அது சில பேருக்கு. അയ്യോ മാരീഡ് എന്താ പറ്റി? ആദ്യത്തെ പ്രാവശ്യം കാറ്റിന് ആറ്റം കൊണ്ടാ. എത്താറായി, ബേപ്പൂരെത്താറായി, എത്താറായി. ഒന്ന് സ്ലോ ചെയ്യണേ ഇഷ്ട, ഒന്ന് സ്ലോ ചെയ്യണേ. ആ സ്കൂള് കേട്ടോ, അവിടെയാ 35 വർഷം 37 ടീച്ചറായിട്ട് ജോലി ചെയ്തത്. പോലീസുകാരുടെ ഇടിയും ഒക്കെ കണ്ടിട്ടുണ്ട് 36. അതായി വിട്ടുമാറാത്ത ആസ്മ. 36 ഒരു മോരൊഴിച്ച അയലക്കറിയുണ്ട്, വളരെ ഫേമസാ. ആര് വന്നാലും ഭക്ഷണം കൊടുക്കാണ്ട് 36 വിടില്ല. അതാ പ്രകൃതി. കർച്ചിക്കുള്ളൂ, കർച്ചിക്ക്. அவர் யாரையுமே எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாரு. ഒന്ന് വേഗം പോട്ടിഷ്ട. എത്തി. നിർത്തിക്കോ ഇവിടെ നിർത്താൻ. ஐயோ அவங்கள இப்போ நம்ம நினச்ச மாதிரி இறந்துருந்தாங்கன்னா அவரால் இப்போ கட்சி பார்க்க கூட முடியாதுடா. ஏன்னா எப்படின்னா கழிச்சு தான் வராங்க அவங்க. ദേശം നടക്കണം, ബുദ്ധിമുട്ടുണ്ടോ? എത്രയാ? 150. മൊയ്തീനെ എങ്ങനെയുണ്ട്? ഇവിടുത്തെ എല്ലാ കാര്യത്തിലും കൂടെ ഉണ്ടാവും മൊയ്തീൻ. മൊയ്തീനെ ഇത് കുറച്ച് നടക്കാനുണ്ടോ? ബുദ്ധിമുട്ടാവോ? ഇതാരും നാണോ? വാ മൊയ്തീനെ. ഓ ലക്ഷ്മി, യാത്ര വഴിയിൽ മുടങ്ങി. നിന്റെ സർട്ടിഫിക്കറ്റ് അടുത്ത ആഴ്ച ശരിയാക്കി തരാം. അല്ലേ? എന്തായാലും മൊയ്തീനെ
ഒറ്റയ്ക്കായി. അടുത്ത ആഴ്ച ഇവിടേക്ക് വരണം. ഹരി വരണുണ്ടോ? നമുക്ക് വല്ലതും കഴിച്ചാലോ? വാ വാ. എറണാകുളത്ത് എവിടെയാ ജോലി? സോറി, ഞാൻ ആവശ്യമില്ലാത്ത ചോദ്യങ്ങൾ ചോദിക്കുന്നല്ലേ. ട്രെയിനിൽ இவன் வந்தானா சின்ன பஸ் வந்தானா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு அழுவாம இருக்கு இவன் கூட நினைக்கிறீங்களா? சாப்பிட்றாரா? அவர் பேர் சாப்பிட்றாரு. சும்மா தான் சொன்னேன். நீ படம் பார்த்துன்னு நினைக்கிறேன். ചേട്ടാ, 2 കട്ടൻ. 2 കട്ടൻ. എവിടേക്കായിരുന്നു? ട്രിവാൻഡ്രത്തേക്ക്. ഞാനും എല്ലാ സൺഡേ ഈ ട്രെയിനിലാണ് പോവാറ്. എവിടെയാ വീട്? എൻ്റെ വീട് ഷൊർണൂരാ. പക്ഷേ ഞാൻ അധികമൊന്നും അവിടെ ഉണ്ടാവാറില്ല. എപ്പോഴും ഇങ്ങനെ തന്നെയാണോ? എങ്ങനെ? വൃത്തി രാക്ഷസനായിട്ട്. சிரிக்கிறாரா? സോറി. அவர் அந்த ட்ரை பண்ணுவார் நினைக்கிறேன். வாழ்க்கையில் இப்போ அந்த உணர்ச்சிகள்லாம் இது ஒரு இந்த பாட்டு கேட்கும்போது இந்த மஞ்சள் பைஸ்ல அவங்க முடிஞ்சு போமா இருக்குல்ல, லாஸ்டா கார்ல பசி சிட்டிக்கு ஃபீலிங்ஸ். ஸ்டார்டிங்க்கு வந்துச்சா? மற்றவங்க எல்லாருமே இவ்வளோ வெறுத்து இவரை வெறுத்து இவங்க கூட கலாச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு அவர் நார்மலாக பேச தான் வந்தா. ஆனால் அவரும் இது ഹരി, ഹരി, நோட்ஸ்ல வச்சிருவல நீ? நோட்ஸ்ல வச்சிருவல? இப்பதான் சொல்லுவான். வீட்டுக்கு வந்துட்டாரா? திடீர்னு ஆன்சர் பண்ண மாதிரி இதுல கண்ணாடி கண்ணாடி இல்லை, அந்த லுக்கு ரக்கட் லுக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு காஃபி வாங்கி தான் நல்லாயிருக்கும். அவன் மூஞ்சியாண்டா வேவுது. யாரும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறாரா? இல்லை, அந்த திருவனந்தபுரம் இதுக்கு போயிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். അത് അങ്ക ഒരു മീറ്റിംഗ് ഇല്ല, കോൺഫറൻസ് മീറ്റിംഗ് മായയുടെ ഇപ്പോഴത്തെ പ്രശ്നം എന്താണ്? ഹരി രാവിലെ എഴുന്നേറ്റ് ചിരിക്കാത്തതാണോ അതോ നിങ്ങൾക്കൊക്കെ രാവിലെ എഴുന്നേക്കാൻ പറ്റാത്തതാണോ? ഈ ലാഫിംഗ് എക്സസൈസ് നിങ്ങളുടെയൊക്കെ റൂട്ടീന്റെ ഭാഗമായിട്ടുണ്ടാവും അല്ലേ? അല്ല ഡോക്ടർ, അവനിപ്പോ 2 ഇഡ്ഡലി അധികം കഴിക്കുന്നുണ്ട്. ചിക്കൻ കൂടി കഴിക്കുന്നുണ്ടോ? എന്തായിരിക്കും ഡോക്ടർ അതിന്റെ കാരണം? ഇപ്പൊ സ്വയം തോന്നി തുടങ്ങിയിട്ടുണ്ടാവും. പിന്നുള്ള മറ്റൊരു കാരണം, ഇറ്റ് ക്യാൻ ബി എ വെരി കോംപ്ലെക്സ് ആങ്സൈറ്റി കൂടുന്തോറും ഈ ബിഹേവിയർ കൂടിക്കൊണ്ടേയിരിക്കും. യു സി മയ, മറ്റൊരർത്ഥത്തിൽ പറഞ്ഞാൽ ഈ പ്രണയം
പ്രേമം, അതൊക്കെ തന്നെ. திடீர்னு என்னடா ஓஹோ மேடி பாட்டு வருது உனக்கு அதான் சாக்லேட் என்பது சாக்லேட் நம்ம டைகர் பிஸ்கட் நாய்க்கு போட போறாரு. ஐயோ அவரு ஹாய் சொல்றாரு வர்றாரு. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. போடா வந்துச்சா ஒன்று சிரிச்சது பத்தியா உண்மையிலே கிஸ். இன்னொன்று நோட் பண்ணியா ஸ்லீவ் மடிச்சு விட்டாரு பாரு. அது வரைக்கும் ஃபுல் ஹேண்ட்லேயே க்ளீனாக எங்க இதுவும் படாத மாதிரி. சின்ன விஷயம் இருக்கணும். டாப்பை கூட வந்துருமா இல்ல அது திறக்கும் போது பார்த்தா வெறுங்கால் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆமாம் இப்படி அந்த தான் நான் சென்சஸ்லாம் தெரியும். சைட்லேருந்து இவ திஸ் இஸ் ஹவ் யூ டூ இட் அப்படின்லாம் டாப் அதான் சென்சஸ்லாம் சொல்கிறேன். டாப் போங்க தட்ஸ் மை பாய். ஒரு கிளாஸ் அது கிளாஸ் இல்ல அவனுக்கும் அதே மாதிரி இருக்கு இன்ஸ்டிറ്റ്യൂട്ട് அது. ഹരി യൂഷ്വലി സാറ്റർഡേസ് അല്ലേ വരാറുള്ളത്? എന്താ ഇത്തവണ ഫ്രൈഡേ വന്നത്? യു ഹാവ് എനിത്തിങ് ടു ടെൽ മീ? എനിക്ക് എന്തോ നഷ്ടപ്പെട്ടു. അതിന് നഷ്ടപ്പെടാൻ എന്തെങ്കിലും കിട്ടിയിരുന്നോ? അറിയില്ല. ആ നഷ്ടപ്പെട്ടത് എന്താന്ന് നമുക്കൊന്ന് കണ്ടുപിടിക്കണ്ടേ? சண்டே சண்டே தொலைச்ச இடத்துலயே தேர்வு. ஆனா அவ சொன்னா ரெகுலரா கண்டிப்பா வச்சிருவான்டா. நானே வச்சிருவேன். ஓகே ஆக நார்த் 24 என்னது காதம் ஆல்மோஸ்ட் ஆபரேஷன் ஜாவாக்கு அப்புறமா கிளாப் பண்ண மலையாளம் மூவி கிளாப் பண்ணிருக்கோம். லைக் வந்து மூவி எப்படி சொல்றது, நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். ஒன்னே என்னன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய மூவிஸ்க்கு வந்து கிளாப் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு பேங்கர் சீன் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு ஹை லெவல் சீன் இருக்கும் ஆன் எனி ஆஸ்பெக்ட்ஸ். சரியா, இந்த மூவில அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு டோன் எடுத்தாங்க, அந்த டோன் அப்படியே போச்சு. எங்கேயுமே வந்து அந்த எப்படி சொல்றது, திடீர்னு ஒரு சவுண்டு ரைஸ் ஆகும், ஒரு டோன் அப்படியே போச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அப்படியே ஹார்ட் அப்படியே லைட்டா ஃபீல் ஆகுது. சூப்பரா இருந்ததுடா மூவி. நான் அதான் ஒன்னு சொல்லணும்னா கோல்ட் எப்படி தோத்துச்சு இது எனக்கு புரியல. எனக்கு சீரியஸா லாஸ்டா வந்திருக்கு ஒரு நேஷனல் அவார்ட் வின் பண்ண படம் சத்தியமா புரியல. இந்த படத்தெல்லாம் மேல கொண்டு வராம இல்ல ஓபனா சொல்லணும்னு ப்ளீஸ் டோன்ட் டேக் மீ ராங், ஓகேவா?
இந்த மாதிரி படத்தை நீங்க மேல கொண்டு வராதனால தான் நிறைய பேருக்கு மலையாள மூவி தெரிய மாட்டேங்குது. சரியா? இந்த இல்ல ரொம்ப நாளா தெரியாம இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷத்துக்கும் வந்து இந்தியாவில் வந்து தெரியாம தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளம், இந்த ஓசிடின்ற ப்ராப்ளம் இது சொன்ன ஒரே இண்டஸ்ட்ரி இதுதான் நினைக்கிறேன் எனக்கு. இல்ல நான் அந்த இதெல்லாம் பாத்துக்கிறேன், இந்த மூவி அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிறேன். அதெல்லாம் இது இருக்கும். இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றது, அத மத்தவங்களுக்கு அது எவ்வளவு ஆக்வர்டா இருக்குன்றத வந்து சூப்பரா காட்டிடணும். நம்ம வந்து பாப்போம், ஓகே ஃபைன் எல்லாம் பண்ணிடலாம். none other than ஃபஃபாவை தவிர இதை யாராவது இது இவ்வளோ பர்ஃபெக்டா பண்ண முடியுமான்னு தெரியல. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. இல்லடா இவங்க சோட்டா மும்பை, சிஐடி மூசா அந்த கமெண்ட் தான் நிறைய பார்க்குறேன். இந்த படம் ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. நான் சுத்தமாக ஐடியாவும் இல்லை, ஒரு இதில் தான் எப்படிடா இருக்கு போகுது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஒரு பிடிச்சிட்டாங்க ஹோல்டு. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே அந்த ஹோல்டு கொண்டு வந்தாங்க. படம் முடிகிற வரையும் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் படம். த்ரூஅவுட் அந்த ஜர்னி நம்மளுமே போன மாதிரி. அதுவும் இல்லை அங்கங்கே சோகமாச்சு. பிரேம்ஜி வந்து போகும்போது சோகமாச்சு. சேம்பர் வினோத் வந்துட்டு அவரு ரிவ்யூ பண்ணும்போது சோகமாச்சு. நெடுமுடி வேணுவோட அந்த பாரு சிங்கிள் ஆங்கிள்ரா. அந்த சீக்வென்ஸ்ல ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாரு, அவர் அங்க இருந்து நடந்து வந்தாரு. ஆரம்பிச்ச மியூசிக் அங்க கோவிந்த் மேனன் வந்துச்சு. சூப்பர். அந்த மியூசிக் எப்படின்னா ஃபுல்லா அந்த அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமே கூட அந்த மியூசிக் வந்து எனக்கு அந்த மியூசிக் செம்மையா கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. சூப்பரா இருந்தது. ஒண்ணு. ரெண்டாவது அவருக்கு எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஆட்டோல வரும்போதே வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அது வரைக்கும் அவர் வந்து பேசின விதம், அந்த எப்படி சொல்றது, நம்ம திடீர்னு பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மள அறியாமலே பேசினே இருப்போம் பாத்திருக்கியா, அந்த மாதிரி அவர் பேசினே இருந்தாரு. அது வரைக்கும் வந்து ரீச் ஆகாமாங்கிற இதுவே இப்ப ரீச் ஆக போறோம். ஸோ சம்திங் ஏதோ ஆயிருக்கு. ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. வந்து பார்த்தாரு, ஏன்ச்சு அந்த படியில இருந்து கஷ்டப்பட்டு ஏறி வந்தாரு. வந்துட்டு அதெல்லாம் இல்ல, என்னாச்சு ஏதாச்சு எல்லாம் கேட்கல. சரியா? he accept that இது ஆயிடுச்சு. சரியா? அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்து அந்த ஃபிளாக், அந்த கம்யூனிஸ்ட் ஃபிளாக் வந்து வச்சுட்டு கை கட்டிட்டு அப்படி நின்னாரு. ரெஸ்பெக்ட் செம்ம. அதெல்லாம் அந்த சீனை வந்து சூப்பர்பா எழுதிருக்காங்க. எனக்கு நம்ம இவரு நெடுமுடி வேணுவரோட ஆக்டிங் இந்த படத்துல நம்ம விட்னஸ் பண்ண. சார்லில ஒரு எஃபெக்ட் வந்திருக்கும். எனக்கு சார்லியோட இதுதான் பிடிச்சிருக்கு. இவரோட கேரக்டர் சொல்றேன். இல்லடா அந்த சீனை வந்து சூப்பரா எழுதிருக்காங்கடா. அதுலயும் அந்த பழைய லவ் அது ஏக்கத்தோட இருப்பாரு. இதுல வந்து ஒய்ஃபுக்கு அந்த இது உடனே கேட்டவொடனே நிறுத்தி வரணும் பார்க்கணும் அப்படின்னு வந்தாரு பத்தியா. அதே மாதிரி சுவாதி சூப்பர். கூடவே ஒருத்தர் கூட மொக்க பண்ணல எதுக்கு அப்படின்னு இல்லாம எல்லாருமே பர்ஃபெக்டா இது பண்ணுங்க. அவங்க டீம் கொண்டு ஆபீஸ் டீம் கொண்டு எல்லாமே சூப்பரா. அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து நீ சேம்பர் வினோத் வந்து வந்திருந்தாரு. அவர் வந்துட்டு சும்மா அப்படியே எப்படி சொல்லுவோம், அவரும் ஒரு பிக் செலிபிரிட்டி வந்துட்டு சரி ஓகே பார்ட் ஆஃப் ஜேர்னியா இருந்துட்டு மட்டும் போகாம அவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு காட்டி அந்த குழந்தைய வந்து வைக்கும் போது அது சொன்னாங்களே யூரின் போயிட போகுது செம்ம. அந்த ஜூஸ் குத்துச்சுன்னா நான் மறக்கவே சின்ன சின்ன சீன்ல பயங்கர சூப்பரா இருந்தது. டீடைல் ஸ்டார்டிங்ல அவர் வந்து அந்த ஃபுல் கஃப் போட்டு இருந்தது, எண்டிங்ல அந்த கஃப் மடிச்சு விடுறது, மடிச்சு அந்த மிரர் லுக் ஒன்று இருந்துச்சு பாரு. எனக்கு வந்து இந்த விக்ரம் படம் பார்க்கறது ஞாபகம் வந்துச்சு. அது நீ சொன்ன மாதிரி காஃபி எடுத்துட்டு சூப்பரா இருந்தது. எல்லாமே கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அருமையா இது பண்ணிட்டாங்க. சீனும் பயங்கரமா இருந்துச்சு. என்னடா அது 12 மைல்ஸ் 12 காதை வந்து இன்னும் 12 காதை சிங்காச்சு. ஆனா ஒண்ணே வந்தடா ரொம்ப எப்படி சொல்றது கடுப்பா இருக்கு. பியூட்டிஃபுல்லான மூவி வந்து நீங்க வந்து வோட் பண்ணல, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த போல் நாங்கள் டெலிட் பண்ணல, நீங்களே போய் பாருங்க. நீங்கள் வந்து கேல்குலேட் வச்சு டிவைட் கூட பண்ணி பாருங்க. அதில் வந்து எத்தனை ஓட்ஸ் இருக்கு, அந்த பர்சன்டேஜுக்கு எத்தனை ஓட்டு வந்து வெறும் 12% ஓட்டுறா. நம்ம லாஸ்ட் வீக் போல்ல ஃபர்ஸ்ட் வந்த படத்தை பார்த்தோம். ஓகேவா? அந்த படம் வந்து ஓகே as a movie it was good. ஓகேவா? பட் இப்போ நீங்க இந்த மூவியை வந்து நீங்க 12th ஃபெயில் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா I would have accepted. டிஃபரெண்ட் ஜானரா இருந்தாலும் இதுக்கான ஈக்குவல் இந்த மூவி I would have accepted. அதாவது அது வந்து என்ன ஆம்பூர் பிரியாணி அப்படின்னா இது வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி அந்த அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஓகேங்களா? அதுல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, ஒரு ஹை சீன்ஸ்லாம் இருந்தது. பட் இட் ஹஸ் சம் லெவல் தேர். இஸ் இட்? அந்த லெவலுக்கு இந்த படம் ஈக்குவலா இருந்தது என்ன கேட்டா நான் சொல்லுவேன். நார்த் 24 வந்து ஈக்குவலா. நீங்க ஹிந்தில தமிழ்லயே நாங்க என்ன படம் சொன்னாலும் நான் இந்த படம் நீங்க வந்து நார்த் 24 பாரு, பார்த்து அப்புறம் பேசு அந்த மாதிரி சொல்லுவேன். இப்போ எனக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மலையாளி மூவி பார்க்கணும்னா I would suggest this movie. இந்த படம் அந்த லிஸ்ட்ல இந்த படம் கண்டிப்பா இருக்கு. நான் சஜஸ்ட் பண்றேன். மலையாளம் ஆடியன்ஸ் அப்படினு இல்ல, யார் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு தெரப்பி எனக்கு தெரியும்.
செம்மையா இருந்தது. அதுவும் இல்லாம அந்த கடைசி சீனை வந்து க்ளோஸ் பண்ணதுனால நீ வந்து எதையோ தொலைச்சிட்டேன்ற தொலைச்ச இடத்துல போயிட்டு தேடு. சூப்பர் இருக்கலாம். அவர் மறுபடியும் ஓசிடி வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், திரும்பி போயிட்டு இருக்கிறது இருக்கு போல அவருக்கு. டப்புன்னு எனக்கு ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு டிராவல் அவர் லைஃபே மாத்திச்சு. அதாவது மொக்க படம் சஜஸ்ட் பண்ணி ஒரு காண்டுனா நல்ல படத்தை சஜஸ்ட் பண்ணலேன்னு இது ஒரு கடுப்பாகுது. இல்லடா லைக் எப்படின்னா ஓப்பனா சொல்லணும்னா டூ டயர்டு முடியல. அந்த படம் என்ன வந்து கேரி பண்ணிச்சு. ஆரம்பிச்சிருந்த இல்லை முடிஞ்சிருந்த இல்லை. இது எப்படின்னா அவர் வந்து அந்த டைரக்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு லீஃப் வச்சா தெரியுமா தண்ணி மேலே, அந்த மாதிரி தான் இருக்குது ஃபீல். ஒரு லைட் வெயிட் ஃபீலாக இருக்குது. செம்ம மூவிடா. இது நேஷனல் அவார்டு கொடுத்ததுக்கு வந்து ஒர்த்து. எந்திரிச்சு ஃபாஃபா நான் வாங்கியிருக்காரான்னு தெரியல. யார் வேணா பண்ணலாம் சரியா, ஆனா இது வந்து யாரால பண்ண முடியாது. இல்லடா இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்லுவேன். கோவிந்த் வசந்தாடா சாங்கு. லைட்டா அந்த தாபங்கள் சாங்கோட இதெல்லாம் எங்க தெரிஞ்சது. அதுதான் நான் சொன்னேன். கோவிந்த் மேனன் நினைச்சுடா பேர். ஆனா டைட்டில் கார்டுல அதே மாதிரி இவரோட கேமியோ எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்ல பிரேம்ஜி. ஆமாண்டா. இல்ல எனக்கு அது காஸ்ட் படிக்க கூடாது. ஒரு நாளா கேம் பண்ணிட்டு இருக்கு. இந்த பேர் இது பேர் படம் பார்த்துந்தோம். நம்ம பாக்கும்போது மூடு வேற மாதிரி ஆயிடுது. இல்ல ஆக்சுவலி என்னன்னா பிரேம்ஜி வந்தது வேற. அவரோட இன்டைல எவ்வளவோ பண்ணிட்டோம். இத பண்ண அந்த அந்த இடத்துல நாங்க வந்து சிரிச்சிருப்போம். அது வந்து வேற மீனிங் கிடையாது. அது வந்து பிரேம்ஜியோட ஐகானிக் டயலாக். அவர் இது பண்ணுவார் நினைச்சேன். சென்னை 20 பண்ணல. அது மட்டும் பண்ணிருந்தாருன்னு நினைச்சுக்கோ வேற லெவல்ல இருந்திருக்கும். அது ரெச் விஜயனும் இருக்காரு பாரா. லவ்க்கு மொழி இல்ல, அது செமையா காட்டியிருந்தாங்க. ஆனா அதான் சொல்றேன் பியூட்டிஃபுல் மூவி. நான் என்ன சொல்றேன், ஒரு கண்டிப்பா இது டாப் 10ல இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் செம்ம மூவி. எப்படி சொல்றது, சூப்பரான மூவி. அப்படின்னா பியூட்டிஃபுல் மூவி அந்த கேட்டகரி. இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹோம் மாதிரி, ஒரு ஆஸ்ட்ரக் அந்த மாதிரிலாம் கிடையாது. பியூட்டிஃபுல் மூவி. இதை வந்து போல்ல ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நான் வந்து மனசார வாழ்த்தி இருப்பேன். காலை தொட்டு சீரியஸா போன வாரம் இது சஜ்ஜம் மனசார வாழ்த்திட்டு போயிருப்பேன். என்ன டென்ஷன் ஆக்கி நல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம பகல்ல படம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல நைட்ல தான் பார்க்கணும். நல்ல வேண்டாம். நான் என்னையே டென்ஷன் ஆகி போன வாரம் WWF கார்டு ஆடு வந்துருமா, அண்டர்டேக்கர் போட்டானா கெயின் எடுத்து போட்டா ஹைட்டில் மேட்ச் பண்ணலாம்ல. அந்த மாதிரி நாங்கள் அண்டர்டேக்கர் போடும்போது நீங்கள் வந்து ரே மிஸ்டீரியோ ஹைட்டு வச்சுட்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட் வீக். அந்த செடிக்க வைத்து ஸோ வந்து நார்த் 24 காதம் வந்து சஜஷன் சொன்னால் போயிட்டு பாருங்களேன். சஜஷன் ஆமாம், இந்த படம் இந்த படத்தை திருப்பி பாருங்க. நம்மளுக்கே பார்க்கணும் போல இருக்கு. கண்டிப்பா வீட்ல போடுவோம். நாங்க வீட்ல போட்டு ஃபேமிலி எல்லாம் தயவு செய்து இந்த படம் தமிழ்ல இருக்கணும். ஏன்னா அப்பதான் நான் வீட்ல போட முடியும். இந்த படத்துல எது பிடிச்சிருக்கு கேட்டா எல்லாமே எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ளோ ஹைட் அந்த எப்படி சொல்ற ஒரு டோனை பிடிச்சிட்டு அந்த டோன்லயே கரெக்டான பேசிங்க. எனக்கு அதுக்கு மேல ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு ஏறிச்சுன்னா எனக்கு அது ஒரு மாதிரி அந்த மூட்ல இருந்து வெளியே வந்துடும். அதே மாதிரி ஒரு லோ அடிச்சதுன்னா அந்த ஃப்ளோல இருந்து நான் வெளியே வந்துடும். பட் அந்த ஃப்ளோ பிடிச்சி சூப்பரா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அழகா இருந்திருக்கும். சூப்பர். முடிச்சுட்டு ரிவ்யூ கொடுக்க வெளியே வரும்போது எல்லாரும் ஃபோன் மைக் இந்த படம்லாம் ரீ ரிலீஸ் பண்ணுங்கப்பா. இல்ல அழகா நம்ம இப்போ வீட்டுல இருக்கோம், நல்ல மழை பெய்யுது, சாப்பாடு நல்லா சூடா ஆர்டர் பண்ணிட்டு படத்தை போட்டு விட்டு அதான் சொல்றேன். இதெல்லாம் ரீ ரிலீஸ் மெட்டீரியல். இப்போ போட்டா கூட நானே போயிட்டு பார்ப்பேன் இந்த படம்லாம் வந்துச்சு. ஆனா நிறைய பேர் வந்து கேரளால சொல்றாங்க we are not star fandom. சாப்பனி சூப்பரான மூவி, இது போடலாம். இது நீங்க பார்க்கணும்னு கிடையாது, மற்ற இண்டஸ்ட்ரிக்கு தெரியணும். ஏன்னா இந்த படம் வரும்போது ஆடியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து எல்லாமே எதிர்பார்க்குறாங்க, எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிடுறோம். ஓகே ஏதோ ஒரு நல்ல படம் ஓடிடி வந்துருச்சு சரியா. ஸோ இவங்க இது திருப்பி பண்ணாங்கன்னா இப்போ வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் கூட விட்டாங்கன்னா இன்னும் எல்லாருக்கும் தெரியும்ல என்னடா இவங்க அவன் ஹாலிவுட்ல என்னமோ தின்னுக்குறானுங்க, இவனுங்க இதையே பண்ணுங்கிறானுங்க. ஆனால் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் வந்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த படம் தான் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சுக்கணும். ஏன் இன்னும் நல்லா டிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒரு ஃப்ளூக்ல தானே ட்ரை பண்ணோம், கடைசி மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போல்ல கம்மியாக வந்துருக்குடா ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வர போல்லாம் லாஸ்ட் மூவி பார்க்கலாம். இல்ல அதான் சொல்றேன், தயவுசெய்து இல்ல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விருப்பம் இருக்கலாம், அவங்களுக்கு அந்த படம் பர்சனலா பிடிச்சிருக்கலாம், அண்ட் ஃபேண்டம் எல்லாம் இருக்கலாம். பட் ஒரு ஜென்யூனா உங்களுக்கு மூவி ஃபேனா நீங்க யோசிச்சு பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்களும் பார்க்கணும். இல்ல ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் என் சைடுல இருந்து. நான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போறேன். ஐ வாண்ட் டு see பெஸ்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கணும். பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இல்ல, ஐ வாண்ட் டு see the good films in that industry. பெஸ்ட் ஃபிலிம்ன்றது எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஸ்டார்டம் வச்சு மியூசிக் போட்டு
டம் டும்னு அடிச்சு அந்த மாதிரி வந்து அதெல்லாம் பெஸ்ட் மூவிஸ் தான் கலெக்ஷன் வைஸ் இருக்கும். பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் குட் சைட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். உண்மையான சொன்னால் கொஞ்ச நாளாக படம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த படம் பார்த்து ஒரு நல்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி படம் எப்போ பார்க்க போகிறோங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்குது. அதான் ஏடி சொன்ன மாதிரி தான் we are almost வந்து மிட்நைட்லாம் தாண்டி எவ்வளோ டைம் 3 மணி ஆக போகுது. 3 மணி ஆக போகுது. we are totally drained out. but this movie was like வேற லெவல். எப்படி சொல்றது, அடி போலி வேற லெவல்ல இருந்ததோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இந்த படம் தான் ஞாபகம் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏகப்பட்ட படம் இருக்கு அவருது. ஆனா இந்த படம் ஃபஃபானா இப்போ இந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் போல் போடுறோம் உங்களுக்காக தான் போல் போடுறோம். நீங்க சொல்ற இதுதான் பெஸ்டா பார்த்து போல் போடுறோம். அதுல பெஸ்டா இருக்கிற படத்தை கொஞ்சம் பண்ணுங்க. யார் இந்த வேலையை பார்க்குறான்னு தெரியல. இப்போ ஓட்டிங்கள யாரோ ஒரு கும்பல் வேலையை பார்த்துட்டு ஒரு வாட்டி இதுதாங்க நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்ல மூவி லைக் வந்து உட்காந்தோம்னா இந்த மாதிரி நீங்க ஒரு 4-5 படம் சொன்னா கூட நாங்க உட்காந்து பாக்குறோம். வாரம் போடுறோம். 5 படம்னாலும் போடுறோம். இந்த மாதிரி படம் 6 மாசம் முன்னாடி போல் வந்து நாங்க போட்டு அதுல வந்து பெஸ்ட் மூவி ஜெயிச்சு நாங்க என்ஜாய் பண்ண போறோம். இல்ல எங்களுக்கு போல் போட்டு யாரோ நல்ல பையன் வந்து கமெண்ட் பண்ணிருக்கான். நார்த் கர்டன் 24 டாப்ல இருக்கு. அனார்கலி விக்ரமாது யாரு போற ஆட்ட அவங்க அத்துல் போற ஆட்ட அவங்க அத்துல் 777 சரிங்களா. அதான் சொல்றேன் லைக் எனக்கு வந்து பெஸ்ட் மூவி தான் தெரியல, எனக்கு குட் மூவி வேணும் அவ்வளவுதான். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். ஒரு குட் மூவியா குடுத்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் கூட பார்ப்பேன். பட் இட் ஹஸ் டு பீ லைக் தட். திஸ் இஸ் வாட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது. கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த வீடியோ வந்து வியூஸ் கம்மியா தான் எனக்கு அதுல ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒன் திங் என்னன்னா ஒரு 3 பேர் as a 3 காமன் பீப்புளா வந்து நாங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரோம், இண்டஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ண வரோம்னா ஒரு நல்ல மூவி பார்த்தா தான் அந்த இண்டஸ்ட்ரி மேலே ஒரு எப்படி சொல்கிறது ஓகே இட்ஸ் சூப்பர் இண்டஸ்ட்ரி பா அப்படின்னு. ஆனால் இவங்களே வந்து நிறைய டைம் சொல்லி எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரெகக்னைஸ் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்லுவேன், கோட் லைஃப் வந்து சரியான மூவி, சரியா நல்லா ஒர்க் பண்ணிக்கிறேன், அதுக்குமே ரெகக்னைசேஷன் கிடைக்கல. சரி ஓகேங்களா. ஏன்னா ஏன் கிடைக்கலன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி வந்த நார்த் 24 அந்த காதம் வந்து நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணல. அதுதான் ரீசன். ஏன்னா யூ ஹேவ் பியூட்டிஃபுல் மூவிஸ் இன் யுவர் இண்டஸ்ட்ரி. நீங்கள் வந்து ஓரோபோரஸ் you have beautiful movies in your industries, but things என்னன்னா நீங்க அதெல்லாம் வந்து விட்டுட்டீங்க, அதனால இண்டஸ்ட்ரி வெளியே தெரியல. பட் நாங்க எங்களுக்குமே அது தெரியல. ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க பக்கத்து வீட்ல தான் இருந்தாங்க, எங்களுக்கே தெரியல. you get to know it too has movies that was எப்படி சொல்ற off the charts ன்ற மாதிரி இருக்கு. நார்த் 24 is one of the best examples. Yes. ஹோம் கூட தோத்திச்சுடா. ஹோம் is also beautiful. அது கூட தெரியுமா? kindly suggest good films. நாங்க பார்க்கறோம், அதுக்கு ஏத்த மாதிரி ரிவ்யூஸ் கொடுங்க. So okay guys, நம்ம இன்னொரு வீடியோல ஒரு நல்ல மூவி ரியாக்ட் பண்ணுவோம். Until then, this AD வெற்றி பரத் signing off. இத பார்த்து பூரிச்சு சந்தோஷப்படுறாங்க. இது குடும்பம், இதுவும் குடும்பம்.